ஆக்சுவலா என்னன்னா இன்வாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இப்போ நம்ம ஜிஎஸ்டில புதுசா ஒண்ணு வந்திருக்கும். ஆல்ரெடி இருக்கிற கான்செப்ட் தான். பட் இப்போ இன்னும் கொஞ்சம் ஜனவரில இருந்து இன்னொரு சில பேர்த்தையும் கவர் பண்றாங்க. சோ இத பத்தின யாருக்காச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்கா? ஜி இன்வாய்ஸ்னா என்ன? முன்னாடி எப்ப வந்துச்சு? இப்ப என்ன அடிஷனலா பண்ணியிருக்காங்க? அப்படிங்கிறதுல ஏதாச்சும் ஞாபகம் இருக்குமா? யாராச்சும் சொல்ல முடியுமா? ஓடுதா ஒரு இது அவங்க ஸ்கிரீனே அதுதான். அவங்க வெயிட்டிங் வச்சிருக்காங்க. இப்போ அவங்க ஆப்ரேட் பண்ண போக தான் அவங்க எனி ஐடியாஸ்? இன்வாய்ஸ்னா என்ன? இது எப்ப வந்துச்சு? இப்ப என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க? ஹலோ சார், சரவணன் சார். சார் சொல்லுங்க சரவணன் சார். சார் ஒன்றும் ஐடியா இல்லை, நீங்க சொன்னாதான் தெரியும். ஃபைன், நைஸ் ஆன்சர் சார் சரவணன் சார். லட்சுமி மேடம், உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? சார் இன்வாய்ஸ்னா நம்ம ஆன்லைன்ல ஜிஎஸ்டி போர்ட்டல்லயே டைரக்டா பண்றதுன்னு மட்டும் தெரியும் சார், வேற எதுவும் தெரியலங்க. ஓகே, வேற எதுவும் இல்ல. ஆமாங்க சார். இவே பில் போடுற மாதிரியே வரும்னு சொல்றாங்க ஏங்க சார்? ஒரு பாயிண்ட், இவே பில் போடுற மாதிரி. வேற? ஆமா சார். சார் 100 crores மேல டர்ன் ஓவர் பண்ணா, சரி சார். ஹலோ, 100 crores மேல டர்ன் ஓவர் பண்ணா இ இன்வாய்ஸ் கம்பல்சரி மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். ரைட் சார். 100 crores மேல போனா இ இன்வாய்ஸ் மஸ்ட்னு சொல்றாங்க. எஸ் சார், இ இன்வாய்ஸ் மஸ்ட். ஓகே, வேற பாயிண்ட்ஸ் சார்? வேற யாராச்சும் இருக்கீங்களா ஒபினியன்? வேற ஏதாச்சும் ஒபினியன் இருக்கா? சார் ஈவே பில்லுக்கு போடாம இன்வாய்ஸ். ஈவே பில்லுக்கு பொதுவா இ இன்வாய்ஸ். நைஸ். சார் இவே பில் எல்லாத்துக்குமே மஸ்ட்டுங்களா சார், இல்லை எப்படிங்க சார்? தர்மராஜ் சார், இவே பில் எல்லாத்துக்கும் மஸ்டா இல்லையாங்கிற ஒரு டவுட் ஒண்ணு. பிளஸ் இப்ப நீங்க சொன்ன ஒப்பீனியன் எல்லாமே எடுத்துக்கலாம். சோ இப்ப என்ன சொன்னோம், இ இன்வாய்ஸ்ங்கிறது 100 கோடிக்கு மேல போனா அவங்க எல்லாம் இ இன்வாய்ஸ் போடணும். ஒரு 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 ஒப்பீனியன் அது. ரெண்டாவது இன்னொரு ஒப்பீனியன் என்ன சொல்லியிருந்தோம், இ இன்வாய்ஸ் போட்டா இவே பில் படாது. ஓகேங்களா? 2. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இ இன்வாய்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்வாய்ஸ் வந்து போர்ட்டல்ல தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த ஒப்பீனியன்ல எது ரைட்டு எது ராங்குங்கிறது இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல பாத்திரலாம். சோ உங்களோட ஒப்பீனியன் எல்லாம் கரெக்டா இருக்கா, இல்ல என்ன இதுல வருதுங்கிறது எல்லாமே நம்ம இங்க செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகேங்க சார். ஒரு செகண்ட் சார்.
சார் தர்மராஜ் சார், தர்மராஜ் சார், நீங்க பேசுறதே கேட்கல. எனக்கும் அதேதாங்க சார், கேட்கலைங்க சார். இப்ப கேக்குதா சார்? இப்ப கேக்குதுங்க சார். ரைட் சார். சோ நீங்க அப்படியே ஒரு ஒப்பீனியன் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம்ல சார், இ இன்வாய்ஸ்னா என்ன, ஓகேங்களா சார்? சோ அதே மாதிரி இ இன்வாய்ஸ் வந்துச்சுன்னா இவே பில் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இ இன்வாய்ஸ்ங்கிறது 100 கோடிக்கு மேல. இப்ப ஒரு சில பேர் இந்த மாதிரி ஒப்பீனியன் எல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல, சோ அதுக்கும் ஆக்சுவலா இப்ப இருக்கிற இ இன்வாய்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்துக்கலாம். பிளஸ் என்னென்னலாம் அதுல இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் இ இன்வாய்ஸ்ங்கிறது புதுசான ஒரு கான்செப்டே கிடையாது சார். அதை ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். நீங்க ஒண்ணு யூஸ் பண்றீங்கல்ல, அதுதான் இ இன்வாய்ஸ். அதோட நெக்ஸ்ட் அடுத்த கட்ட ஸ்டேஜோடதான் இ இன்வாய்ஸா கொண்டு வந்திருக்காங்க. சோ இவே பில்லுங்கிறது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் என்ன, இ இன்வாய்ஸ். சோ இப்ப இ இன்வாய்ஸ் வர்றங்காட்டிக்கு இவே பில் கிடையாதுன்னா இல்ல இப்போ இருக்கு. இவே பில்லும் இருக்கு, இ இன்வாய்ஸ் இருக்கு. அடுத்தது நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வழியாவோ இல்லது மேனுவலாவோ பில் எழுதுவீங்கல்ல, அதுவும் இருக்கு. சோ அப்ப இன்னைக்கு கரண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்றோம், ஒரு பில் போடுறோம், கவர்மெண்ட் போர்ட்டல் அப்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுப்போம். அது என்னன்னா டேர்ன் ஓவர் அந்த 1 லட்சம் ரூபாய் வேற ஸ்டேட்டா இருந்தா, லோக்கலா இருந்தா ஒரு அமௌண்ட்னு சொல்லிட்டு இவே பில்லுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குல்ல, அந்த லிமிடேஷன் பிரகாரம் ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கு இன்னொரு டாக்குமெண்ட் எடுக்கிறோம், அது இவே பில். சோ நார்மல் இன்வாய்ஸ் இவே பில் இருந்துதா. இப்ப அடிஷனலா கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, முன்னாடி அக்டோபர் 2020 ஒரு ஃபாலோ அப் கொண்டு வந்தாங்க. என்னன்னா 500 கோடிக்கு மேல இருக்கிற கம்பெனி எல்லாம் அடிஷனலா இன்னொரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட் தான் என்ன, இ இன்வாய்ஸ் இருந்தது. அது இப்ப 1 ஜனவரி 2021 இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 100 கோடின்னு மாத்திட்டாங்க. சோ அப்ப 100 கோடிக்கு மேல ₹1 இருந்தாலும், 100 கோடி இல்ல 100 கோடிக்கு மேல ₹1 இன்க்ரீஸ் ஆனா கூட நீங்க அடிஷனல் டாக்குமெண்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், இ இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ நான் பழசு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி அந்த 2 டாக்குமெண்ட் பில்லு இவே பில் உனிமேல் இருக்காதானா, இல்ல அதுவும் இருக்கு. சோ பில்லு நீங்க மேனுவலாவோ சாஃப்ட்வேர் வழியாவோ ஜென்ரேட் பண்ணிடுறீங்க, இவே பில் போட வேண்டியது இருக்கு. அடிஷனல் என்ன டாக்குமெண்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், இ இன்வாய்ஸ்ங்கிறதும் ப்ரிப்பேர் பண்ணணும். சோ அப்ப இவே பில்லுக்கும் இ இன்வாய்ஸ்க்கு டிஃபரன்ஸ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. பட் அது இப்ப இம்ப்ளிமெண்ட் ஆகாது. கூடிய விரைவில் இ இன்வாய்ஸ் வழியா எல்லாரும் போகும்போது என்ன பண்ணிடுவாங்க, இவே பில்ல ஸ்டாப் பண்ணுவாங்க. இதுல டவுட் இருக்கா சார்? சார் பிலோ 100 crores எல்லாத்துக்கும் மஸ்ட்டுங்களா சார்? அது எனக்கு தெரியல. பிலோ 100 crores கீழே இருக்கவங்க மஸ்ட் எல்லாம் இல்ல சார், இட்ஸ் ஆப்ஷன் 1. வேணுங்கிறவங்க அதுல பண்றேன்னா பண்ணலாம். சோ என்னால வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னா இ இன்வாய்ஸ் போட்டுட்டா போதும், நீங்க இவே பில் போட தேவையில்லை. சோ அதுவே உங்களுக்கு என்ன ஆயிடும்னா கம்யூனிகேட் ஆகும். சோ உங்களுக்கு அதுவே என்ன பண்ணிக்கும்னா கம்யூனிகேட் பண்ணிக்கும். நீங்க போடுற இ இன்வாய்ஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன ஜெனரேட் பண்ணிக்கலாம், இவே பில் ஜெனரேட் பண்ணலாம்.
இப்ப நான் ஒரு பில்ல மேனுவலா போட்டு இவே பில் போட்டு இன்வாய்ஸ் போடுறதுக்கு பதுவா டைரக்டா நான் மேனுவல் இன்வாய்ஸ் வந்து டைரக்டா எங்க போயிடலாம் இன்வாய்ஸ் போட்டுட்டு ஜஸ்ட் கிளிக் ஆஃப் பட்டன்ல இன்வாய்ஸ் வந்து நீங்க என்ன ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இவே பில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சோ அப்ப அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும்போது ரெண்டாவது இன்னொரு ஆப்ஷன் பாருங்க, நான் ஒரு பார்ட்டி கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பில் வாங்கிடுறேன், பட் அவர் எனக்கு அடுத்த மாசம் 10ஆம் தேதி எனக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாரு. அப்ப அது வரைக்கும் அந்த பில் வந்துருச்சா வரலையாங்கிறத நான் வெரிஃபை பண்ணிட்டே வந்துட்டு இருக்கணும். அதுக்கு பொதுவா அவரை நான் இன்வாய்ஸ் வழியா பண்ண சொல்லிட்டா எனக்கு அந்த பில் என்ன ஆயிடும் என் போர்ட்டல்ல அப்பவே வந்துடும் எனக்கு பார்ட்லயே. சோ அப்ப என்ன ஆகும்னா B2B இன்வாய்ஸ்ல ட்ராக்கிங் சிஸ்டம் என்ன ஆயிடும் சைமல்டேனியஸா நடக்கும். சோ அப்ப அந்த மாதிரி சினாரியோல முடிஞ்ச அளவுக்கு 100 கோடிக்கு கீழே இருக்கவங்க கூட என்ன பண்ணிக்கலாம் இன்வாய்ஸ் யூஸ் பண்றதுதான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். சோ இது கம்பல்சரி கிடையாது, இட்ஸ் ஆப்ஷனல் ஒன். ஆனா 100 கோடிக்கு மேல போறவங்களுக்கு எல்லாம் இது என்னது கம்பல்சரி. வேற டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா சார்? சார் இவே பில் போர்ட்டல்லையும் நம்ம பண்ணணும், ஆஃப்டர் தென் நம்ம டேலிலையும் பண்ணணுமாங்க சார்? இவே பில் இப்பவே நம்ம டேலில பண்ண மாட்டோம் சார், சேல்ஸ் பில் மட்டும் தான் டேலில போடுவோம். இவே பில் ஒண்ணு பிளஸ் இன்வாய்ஸ் கவர்மெண்ட் போர்ட்டல்ல தான் போடுவோமே தவிர்த்து நம்ம டேலியில பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் ஃபீட் பண்ணி வைப்போம் டேலிக்குள்ள, அவ்வளவுதான். எனி அதர் சார்? சார் ஒரு சின்ன டவுட் சார், அந்த 100 crores அச்சீவ் ஆகுறது வந்து இயர் ஆனுவல் மார்ச் 31st மார்ச் தான் சார் நமக்கு தெரியும். நம்ம இயர்லி வந்து டேர்ன் ஓவர் வந்து 100 crores அச்சீவ் ஆகுறது எப்ப தெரியும்னா மார்ச் 31st தான் நமக்கு தெரியும். ஒரு அப்ராக்சிமேட்டா மார்ச் முடிச்சு தெரியும். அப்ப எப்படி சார் இவே பில் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும் இவே பில் போட வேண்டியது இல்லைங்களா இ இன்வாய்ஸ்? ஓகே, இப்ப ஆக்சுவலா என்னன்னா சார் நீங்க சொன்ன சினாரியோ எடுத்துக்கலாம். இப்ப ஜனவரியில வருது இ இன்வாய்ஸ் வச்சுக்கலாம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா டிசம்பர், அதாவது நம்மளுக்கு முன்னத்த மாசம் டிசம்பர்ல இருந்து போன வருஷம் ஓகேங்களா நவம்பர்ல இருந்து கணக்கு எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12 மாசம் கணக்காகும். ஓகேங்களா? அப்ப அந்த 12 மாசம் கணக்கு எடுத்து உங்க டேர்ன்ஓவர் 100 கோடிக்கு மேல போகும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படின்னு இருந்தாவே நீங்க எதை போட ஆரம்பிச்சிருங்க இ இன்வாய்ஸ் போட ஆரம்பிச்சிருங்க. ஆமா போட ஆரம்பிச்சிருங்க. ஒருவேளை ரெண்டாவது சினாரியோ சொல்றேன் சார், போன வருஷத்தோட சேர்த்து எனக்கு 100 கோடி வரல சார், பட் இப்ப ஜனவரி பிப்ரவரி மார்ச் தான் கண்டிப்பா வந்துரும் அப்படிங்கிற அஷ்யூம் உங்களுக்கு இருந்தாலுமே நீங்க எதுல போயிடுங்க இ இன்வாய்ஸ் போயிடுங்க. பிகாஸ் 100 கோடிக்கு மேல போறவங்களுக்கு தான் கம்பல்சரி, 100 கோடி கீழே இருக்கவங்களுக்கு என்னன்னு இருக்கு ஆப்ஷனல் தான் இருக்கு. சோ நீங்க போடுறதுனா போட்டுக்கலாம். ஓகே சார், ஓகே. எனி அதர் டவுட் சார்? நான் மூவ் பண்ணட்டுமா சார்? சார் சரவணன் சார். சொல்லுங்க சார். ஹலோ சார், சொல்லுங்க சார். இப்போ இ இன்வாய்ஸ் வந்து 50 lakhs கீழே இருக்கவங்க அவங்களுக்கு தேவை இல்லையா நம்ம இ இன்வாய்ஸ்? அதுதான் இந்த வரைக்கும் சொன்னேன் சார். எப்படின்னா கம்பல்சரி கிடையாது, விருப்பப்பட்டா போடலாம். ஓகேங்களா? விருப்பப்பட்டா போடுறதுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க இன்வாய்ஸ் பண்ணி இவே பில் போடுறதுக்கு பதுவா டைரக்டா கவர்மெண்ட் போர்ட்டல்ல இ இன்வாய்ஸ் போட்டீங்கன்னா இவே பில் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணலாம். அடுத்தது மந்த்லி ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன் இருக்குல்லங்க, ஜிஎஸ்டிஆர் 1 ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்க மறுபடியும் அதுக்கு ஒர்க் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி உங்களோட சப்ளையர் பண்ணாலுமே உங்களுக்கு அப்பவே என்ன ஆயிடும் இன்புட் கிரெடிட் கிடைச்சிரும். இந்த 3 ஒர்க்கும் சைமல்டேனியஸா நடக்கும். அப்ப முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் என்ன பண்ணலாம் இ இன்வாய்ஸ் போறதுதான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இ இன்வாய்ஸ்க்கு போயிடலாம். ஓகே ரைட் சார். சரி சார். தேங்க்ஸ். டவுட்ஸ் இருக்கா சார்? சொல்லுங்க சார். எனி அதர் டவுட் இருக்கா சார்? இல்லைங்க சார். ரைட். சோ அப்ப நம்ம சினாரியோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி 2 டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். நம்ம அவுட்வேர்ட் சம்பந்தமா ஒன்னு என்ன பண்ணுவோம், ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்றோம், ஒன்னு சாஃப்ட்வேர்ல பண்ணுவோம், இல்லைன்னா என்ன பண்ணலாம் மேனுவலா கூட பண்ணலாம். இன்னொன்னு என்ன பண்ணுவோம், அவங்க சொன்ன ஒரு லிமிட் ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேல 50,000 ரூபாய்க்கு மேல இல்ல 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அப்படின்னு சொல்லி போச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் இவே பில் போடணும்னு சொல்லி ஒரு சினாரியோ வரும். அந்த சினாரியோ வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் ப்ரிப்பேர் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ், செகண்ட் இவே பில். அப்ப இப்போ என்ன புதுசா வந்திருக்குன்னா தேர்ட் பாயிண்ட் இ இன்வாய்ஸ்னு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. அந்த இ இன்வாய்ஸ் சொன்னாங்க. இதே இப்போ ஜனவரி 2021 இருந்து எவ்வளவு டேர்ன் கொண்டு வந்துட்டாங்க 100 கோடின்னு கொண்டு வந்துட்டாங்க. சோ இந்த 2 டேர்ன் 100 கோடிக்கு மேல போற எல்லாத்துக்கும் என்ன பண்ணியாகணும் இ இன்வாய்ஸ்ங்கிற அடிஷனல் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்.
ஸோ இவே பில்லும் இருக்கும், நீங்க சாஃப்ட்வேர்ல என்டர் பண்றதும் இருக்கும், அடிஷனலா இன்னொரு டாக்குமெண்ட் இன்வாய்ஸ் போடுறதும் இப்போதைக்கு இருக்கும். ஆனா ஃபியூச்சர்ல இவே பில் கான்செப்ட் இருக்காது, இன்வாய்ஸ் இருந்தாவே போதும். ஆனா இப்போ நீங்க இந்த மூணுமே ப்ரிப்பேர் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம் சார். இல்லைன்னா நான் மூவ் பண்றேன், நீங்க சேட் பண்ணாலும் கூட ஓகே. சார் நம்ம டேலியிலேருந்து நம்ம போடுற பில்ஸ் வந்து அப்படியே டைரக்டா இன்வாய்ஸ்க்கு அப்லோட் ஆகுமாங்க சார்? கண்டிப்பா இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. அது கொண்டு வந்துட்டாங்க, அது நம்மளுக்கு கொடுக்குறாங்க. டிசம்பர் 28, 26க்குள்ள கண்டிப்பா நம்மளுக்கு வந்துடும் கிடையாது ஓகே சார். சார், தேங்க்யூ சார். So move on to the next screen. எஸ் சார், போலாங்க சார். Right sir. ஸ்கிரீன் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுதுல்ல சார்? தெரியுதுங்க சார். ரைட். இன்னைக்கு இந்த செமினாரோட அஜெண்டா இதுதான் சார். ஸோ இன்வாய்ஸ்னா என்ன, அதுல என்ன பெனிஃபிட், என்ன மாதிரி அதுல அட்வான்டேஜ் இருக்கும், என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், ஸோ என்ன மாதிரி மோடுல நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம், ஸோ அதுக்கப்புறம் இன்வாய்ஸோட ஒரு ஜஸ்ட் ஒரு போர்ட்டல், இதெல்லாம் இல்லாம டேலியில இன்வாய்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதும் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுதான் இந்த ஸ்லைட்ஸ்ல நான் உங்களுக்கு ரன் பண்ண போறேன். ஸோ இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோமா சார், இன்வாய்ஸ்னா என்னன்னு சொல்லி பேசியிருந்தோமா? ஸோ இப்போ எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, முக்கால்வாசி வேறு ஊருக்குள்ள என்ன சொல்றோம், இன்வாய்ஸ்ங்கிறது நேராவே இன்வாய்ஸ் போய் கவர்மெண்ட் போர்ட்டல்ல தான் ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எஸ் சார். அப்படி கிடையவே கிடையாது சார். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கவர்மெண்ட் நீங்க எப்படி பிரிண்ட் அவுட் எடுப்பீங்களோ அதே மாதிரி ஜேஎஸ்என் ஃபைல் எடுத்து அந்த ஜேஎஸ்என் ஃபைல் கவர்மெண்ட் போர்ட்டலுக்கு அப்லோட் பண்ணி நீங்க என்ன ஜெனரேட் பண்ணிக்கலாம், இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணலாம். ஸோ அந்த இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணிட்டு எப்படி இவே பில் பிரிண்ட் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்துருக்கேன், டஸ் நாட் இம்ப்ளை தி ஜெனரேஷன் ஆஃப் இன்வாய்ஸ் ஆன் ஜிஎஸ்டி போர்ட்டல். நீங்க போர்ட்டல் இன்வாய்ஸ் போடுறது கிடையாது. புரிஞ்சுதா சார்? எஸ் சார். மாத்திக்கலாம். என்னன்னு இன்வாய்ஸ் நம்ம இங்க சார் வாய்ஸ் போய் வருதுங்க சார். அப்படிங்களா? ஒரு ஸோ இன்வாய்ஸ்ங்கிறது கவர்மெண்ட் போர்ட்டல்ல தான் போய் டைரக்டா போடணுங்கிற நெசசிட்டி கிடையாது, அப்படி ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஸோ எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கோம், இன்வாய்ஸ்னாவே போர்ட்டல்ல போய் தான் போடணும்னு சொன்னோம். அந்த பாயிண்ட் தவறு. அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லி இருக்கேன். செகண்ட் பாயிண்ட், இந்த இன்வாய்ஸ் வர்றங்காட்டிக்கு இவ்வளவு நாள் நம்ம வச்சிருந்தோம்னா இன்வாய்ஸ் ஃபார்மேட், அது ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆகுமானா இல்ல, சேஞ்சஸ் எதுவும் நீங்க பண்ண தேவையில்லை. நீங்க எப்பவும் போல நீங்க மெயின்டைன் பண்ற இன்வாய்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் போர்ட்டல் அப்லோட் பண்ண பின்னாடி இவே பில் எப்படி ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்களோ அது மாதிரி இன்வாய்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க வச்சிருக்க இன்வாய்ஸ் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நான் அப்படியே சொன்ன மாதிரி 3 டாக்குமெண்ட் இனிமேல் வரும். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் என்ன, நார்மலா நீங்க போட்ட இன்வாய்ஸ். செகண்ட் டாக்குமெண்ட் இவே பில். தேர்ட் டாக்குமெண்ட் அடிஷனலா என்ன வரப்போகுது, இன்வாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுல டாக்ஸபிள் சப்ளை தான் போடணுமா அப்படின்னா கிடையாது. டாக்ஸபிள் சப்ளை இல்லாம ஆர்சிஎம் இருந்தாலும் நீங்க போட்டுக்க முடியும். ஸோ கிரெடிட் நோட் டெபிட் நோட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்,
போட்டுக்கலாம். சோ இதுல சப்ளை அதாவது சேல்ஸ் மட்டும்தாங்கிறது கிடையாது. கிரெடிட் நோட், டெபிட் நோட் எல்லாமே இதுல என்ன ஆகும், கவர் ஆகும். அதே மாதிரி எக்ஸம்டட் சப்ளை, ஒரு B2B பார்ட்டிக்கு நான் எக்ஸம்டட் சப்ளை பண்ணா கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்க இன்வாய்ஸ் போடணும் அந்த டர்ன் ஓவருக்கு மேல போனா. அதே மாதிரி இது வெறும் ஜிஎஸ்டி ரிட்டனுக்கு மட்டும்தான், இங்க போட்டா ஜிஎஸ்டி ரிட்டனுக்கு போயிருமான்னு கேட்டா கிடையாது. ஜிஎஸ்டி ரிட்டனுக்கெல்லாம் இது போகாது. அப்படி போச்சுனாலுமே நீங்க தான் ஜென்ரேட் பண்ணுவீங்க. இப்பவே அது இருக்கு. நீங்க GSTR 1 எல்லாம் போர்ட்டல்ல போய் பாக்குறீங்கல்ல, அந்த GSTR 1 போகும்போது என்னன்னா அங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும், இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் இவே போர்ட்டல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், பாத்துருக்கீங்களா? அது மாதிரி உரிமையில என்ன சேஞ்ச் ஆகும், இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் இன்வாய்ஸ் போர்ட்டல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். சோ நீங்க வேணும்னா இன்வாய்ஸ் போர்ட்டல்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க அப்லோட் பண்ண இன்வாய்ஸ் டீடைல்லாம் டைரக்டா GSTR 1 கொண்டு வரலாம். அப்படி இல்ல நான் மேனுவலா போட்டுக்கிறனால நீங்க GSTR 1 என்ன பண்ணிக்கோங்க, மேனுவலா ஃபைல் பண்ணிக்கலாம். சோ அங்க இன்வாய்ஸ் போடுறங்காட்டிக்கு உங்களுக்கு ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் வருமானா வரும். பட் அது யார் பண்ணா வரும், நீங்க பண்ணா மட்டும்தான் வரும். ஆட்டோமேட்டிக்கா அது கொண்டு வராது. சோ அப்போ 3 போர்ட்டல் உரிமையில் இருக்கும் கவர்மெண்ட்ல. ஃபர்ஸ்ட் போர்ட்டல் என்ன இருக்கும், நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்களா, மந்த்லி ரிட்டர்ன்ஸ், அது ஒரு போர்ட்டல். ரெண்டாவது என்ன வரும், இவே பில் போர்ட்டல் ஒண்ணு வச்சிருக்கீங்கல்ல, அது ஒண்ணு. மூணாவது இப்போ ஒரு போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க, அந்த போர்ட்டல் தான் இன்வாய்ஸ் போர்ட்டல்னு சொல்லுவாங்க. இது மூணுமே ஒரு போர்ட்டல் இப்போதைக்கு இல்ல கவர்மெண்ட்ல. கவர்மெண்ட்ல மூணுமே எங்க இருக்கு, தனித்தனி போர்ட்டலா இருக்கு. தனித்தனி யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ணணும். ரிட்டனுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு, இவே பில்லுக்கு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு, அது மாதிரி உங்க இன்வாய்ஸ்க்கு என்ன ஆகும், ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ணி தான் அக்கௌண்ட் பண்ணுவோம். சோ இந்த 4 பாயிண்ட்டுமே இந்த சேஞ்சஸ் வந்து அப்படியே இருக்கு, இல்ல சில சேஞ்சஸ் உள்ள வர போகுது. இதுல டவுட் இருக்கா சார்? சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். சார் நம்ம இந்த டேலியிலேருந்து நம்ம பிரிண்ட் அவுட் இந்த இன்வாய்ஸ் நம்ம வந்து எடுக்காம நம்ம டைரெக்டாக அப்லோடு பண்ணி நம்ம அந்த போர்ட்டல் வழியாக அந்த இன்வாய்ஸ் எடுத்துட்டு நம்ம அதை வந்து நம்ம ஃபைல் பண்ணிட்டு பார்ட்டிக்கு அனுப்பலாமாங்க சார்? அப்படி தாராளமா பண்ணலாம் சார். நீங்க டேலிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் தான். நீங்க டேலி இல்லாம நான் டைரக்டா போர்ட்டல்லே போய் என்டர் பண்ண முடியுமானா பண்ண முடியும். அப்படி இல்ல நான் ஒரு எக்ஸல் டெம்ப்ளேட் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க, அந்த டெம்ப்ளேட்டை ஃபில் பண்ணி JSON ஃபைல் எடுத்து நான் இன்வாய்ஸ் லோட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். சோ அது எல்லாமே நம்ம ஆப்ஷன் தான் சார். பட் ஒரே ஒரு சினாரியோ பாத்துக்கோங்க, 100 கோடி 500 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கிற கம்பெனினா கண்டிப்பா பிரிண்ட் அவுட் என்ன வச்சிருக்கணும், இன்வாய்ஸ் பிரிண்ட் அவுட் வரணும். எப்படி நம்ம இவே பில் பிரிண்ட் அவுட் ஒன்று மெயின்டைன் பண்ணமோ அது மாதிரி இன்வாய்ஸ் பிரிண்ட் அவுட் வரணும். அந்த இன்வாய்ஸையும் கூட நம்ம என்ன பண்ணணும், டிராவல் அப்போ டிரான்ஸ்போர்ட் அப்போ கூட வச்சு அனுப்பணும் அந்த மெட்டீரியல் கூட. எனி அதர் டவுட் இருக்கா சார்? சோ இப்ப எப்படி நம்ம இவே பில் நம்பர்னு எடுக்கிறோம், இன்வாய்ஸ் நம்பர்னு ஒண்ணு இருக்கும், இவே பில் நம்பர்னு ஒண்ணு இருக்கும். அது மாதிரி அடிஷனலா இன்னொரு நம்பர் வரப்போகுது, அது இன்வாய்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப அதோட ஃபுல் ஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், IRN சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லி ஒண்ணு கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் கோடையே சேர்ந்து நம்மளுக்கு ஒரு QR கோடு ஜென்ரேட் ஆகும், ஒரு இமேஜஸ் மாதிரி. QR கோடு பார்த்திருப்பீங்க எல்லாரும், அது ஒண்ணு ஜென்ரேட் ஆகி இன்வாய்ஸ்ல பிரிண்ட் ஆகும். நீங்க இவே பில் பிரிண்ட் எடுத்து பார்த்திருக்கீங்களா, அதுல ஒரு QR கோடு வரும் பார்த்திருக்கீங்களா? சேம் சினரியோ நம்மளுக்கு இன்வாய்ஸ்ல என்ன ஆகும், ஒரு QR கோடு வரும். நார்மல் இன்வாய்ஸ், இவே பில், இன்வாய்ஸ். இவே பில்லுக்கும் இன்வாய்ஸ்க்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டா போதும், இவே பில் அது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும். இவே பில் ஆல்ரெடி என்ன இருக்கு, QR கோடு இருக்கு. அதே மாதிரி இன்வாய்ஸ்ல என்ன வரும், QR கோடு வரும். சோ இந்த 2 QR கோட்லயும் ஒரு சில இன்ஃபர்மேஷன், இன்வாய்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அதுல இருக்கும். சோ அப்ப நான் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டா இன்வாய்ஸ் போட தேவையில்லைன்னா இல்ல இன்வாய்ஸ் நீங்க மேனுவலா எப்பவும் போல மெயின்டைன் பண்றது என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம மெயின்டைன் பண்றது தான் இன்வாய்ஸ் நம்பர். இவே பில் நம்பர் எப்படி வருதோ அது மாதிரி இன்வாய்ஸ் நம்பர் நம்மளுக்கு அடிஷனலா ஒண்ணு வரும். சோ இப்ப எப்படி இன்வாய்ஸ் நம்பருங்கிறது இனிமேல் நம்ம நாளைக்கு இன்வாய்ஸ்ல போட்டா என்னன்னு மாறும்னா டாக்குமெண்ட் நம்பர்னு சொல்லி வரும். டாக்குமெண்ட் நம்பர்னு சொல்லி நம்மளுக்கு என்ன வரும், இன்வாய்ஸ் போடும்போது கேட்க ஆரம்பிக்கும். எஸ் டவுட் இருக்கா சார்? சார் ஒன் மோர் டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். சார் நம்ம மார்னிங் வந்துட்டு ஒரு மெட்டீரியல் அனுப்புறோம், அது இன்வாய்ஸ் போட்டு அனுப்பிச்சுடுறோங்க சார். ஆஃப்டர் தென் அந்த ஈவினிங் வந்து எனக்கு அதுல வந்து ஒரு சில மெட்டீரியல் வந்து ரிட்டர்ன் அனுப்புறாங்க.
அப்போ சரிங்க. அதுக்கு வந்து நம்ம கலெக்ட் பண்ணும்போது அதுக்கு என்ன சார், எப்படி சார் போடணும் சரி, அது? இப்போ நீங்க நார்மலா இன்வாய்ஸ் போட்டுட்டு மெட்டீரியல் ரிட்டர்ன் வந்தா என்ன பண்ணுவீங்க? கிரெடிட் நோட் போடுவீங்க. சோ சேம் ஆமாங்க சினாரியோ சார். நீங்க இன்வாய்ஸ் போர்ட்டல்ல என்ன போட்டுக்கலாம்? கிரெடிட் நோட் போட்டுக்கலாம். ஓ, அதுலயே ஆப்ஷன்ஸ் அப்படி வருதுங்க சார். ஆமா சார். சோ நான் அப்ளை சொன்ன ஓகே. மாதிரி சேல் இன்வாய்ஸ் போடலாம். என்ன மாதிரி சேல் இன்வாய்ஸ்? மெட்டீரியல் சம்பந்தமானது, அந்த மெட்டீரியல் டாக்ஸா இருக்கும் இல்ல எக்ஸம்டா இருக்கலாம். அதே மாதிரி சர்வீஸ் சம்பந்தமானது, அது டாக்ஸபிளா இருக்கணும் இல்ல எக்ஸம்டடா இருக்கலாம். அது இல்லாம டெபிட் நோட், கிரெடிட் நோட் ரெண்டுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இன்வாய்ஸ் போர்ட்டல்லயே போட்டுக்கலாம். சோ அதை நீங்க மேனுவலா இன்வாய்ஸ் போர்ட்டலே டைரக்டா போடலாம். இல்ல ஒரு சாஃப்ட்வேர்ல என்டர் பண்ணி ஒரு அவுட்புட் ஃபைல் எடுத்து அந்த போர்ட்டல் வழியா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? லோட் பண்றனாலும் லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மூவ் பண்ணட்டுமா சார்? நெக்ஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாங்க சார். பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கணும் சார் கம்பல்சரி. ஓகேங்க சார். கண்டிப்பாங்க சார். இதுல டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம் சார். சார் ஹலோ, சொல்லுங்க சார். இது எப்போ சார் நடைமுறை இன்வாய்ஸ்ங்கிறது? சார் ஆல்ரெடி நடைமுறையில தான் இருக்கு. அக்டோபர் 2020லயே நடைமுறைக்கு வந்துருச்சு. 500 கோடிக்கு மேல இருக்கிற எல்லா கம்பெனியும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அடிஷனலா 100 கோடிக்கு மேல இருக்கிற கம்பெனி என்ன பண்ணணும்? இன்வாய்ஸ் போடணும். இது புதுசா வரல. அக்டோபர் 2020லயே வந்துருச்சு. ஆனா இப்ப அடிஷனலா 100 கோடிக்கு மேல இருக்கிற கம்பெனியும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா சார்? ஹலோ சார், இவே பில் வைக்கணும், இன்வாய்ஸ் வைக்கணுமாங்க சார் டிரான்ஸ்போர்ட் போறப்போ? கம்பல்சரி சார், கம்பல்சரி. ஓ, ரெண்டும் வைக்கணுங்களா சார்? ரெண்டும் ஒர்க் பண்ணணும் சார்? இன்வாய்ஸ் கம்பல்சரி இப்போதைக்கு இருக்கு சார், ஃபியூச்சர்ல இருக்காது. பட் இப்போதைக்கு நீங்க வைக்கணும். 3 டாக்குமெண்ட் வைக்கணும். இல்ல 3 வைக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவீங்கல்ல, மேனுவலாவோ இல்ல சாஃப்ட்வேர் வழியாவோ, அது ஒரு காப்பி. ஓகே. இன்வாய்ஸ் ஒரு காப்பி. ஓகே. ஈவே பில் ஒரு காப்பி. சார், அந்த இன்வாய்ஸ்ல வெஹிக்கிள் நம்பர் மாறிடுச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ண முடியுமா சார்? சார் இன்வாய்ஸ்ல வெஹிக்கிள் நம்பர் வராது. ஈவே பில்ல மட்டும் தான் வெஹிக்கிள் நம்பர் வரும். ஓ, இன்வாய்ஸ்ல வெஹிக்கிள் நம்பர்ல வராது. ஓகே சார், வராது. ஓகே. சேஞ்ச் பண்ணு. அதை சேஞ்ச் பண்ணு. சோ ஈவே பில்ல போய் நீங்க எப்போ போல வெஹிக்கிள் நம்பர் சேஞ்ச் பண்ணுவீங்க ஞாபகம் இருக்கா? வண்டி மாறுச்சுன்னா ஈவே பில்ல போய் சேஞ்ச் பண்ணிக்குவீங்கல்ல. சோ சேஞ்ச் பண்ணி ஈவே பில்ல மட்டும் திரும்ப பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா சார்? எனி அதர் டவுட் சார்? மூவ் பண்ணலாம் சார். ஈவே பில் நீங்க இன்வாய்ஸ் போட்டுட்டீங்கன்னா சார் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. வித்தின் 24 ஹவர்ஸ்ல கேன்சல் தான் பண்ணணும். அப்படி கேன்சல் பண்ணல அப்படின்னா நீங்க கிரெடிட் நோட், டெபிட் நோட் தான் போட்டுக்கணுமே தவிர்த்து போட்ட இன்வாய்ஸை எடிட் பண்றதுக்கு ஆப்ஷன் கிடையாது, டெலீட் பண்றதுக்கு ஆப்ஷன் கிடையாது. கேன்சலுக்கு மட்டும் தான் ஆப்ஷன். அது எவ்வளவு மணி நேரத்துல கேன்சல் பண்ணணும்? 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க கேன்சல் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும்? டெபிட் நோட், கிரெடிட் நோட் போட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? சார் ஹலோ சார். சார், இதுல இப்போ இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணிட்டாவே இவே பில் வரும்னு சொல்றீங்கல்ல? ஆமாங்க. அது தனித்தனியா வந்துருமா நமக்கு? நீங்க எப்படி ஒவ்வொரு இன்வாய்ஸ்க்கு ஒவ்வொரு ஈவே பில் எடுப்பீங்களா இல்ல எப்படி எடுக்கிறீங்க? ஆமா, இல்ல ஒவ்வொரு இன்வாய்ஸுக்கு ஒரு இவே பில் எடுக்கிறோம். 1 லேக்குக்கு மேல இருக்கிறதுக்கு நாங்க வந்து இவே பில் எடுக்கிறோம். அதேதான் சார், எந்த மாற்றமும் கிடையாது. சரி. இல்ல இப்ப இன்வாய்ஸ் போட்டாவே அதே ஜெனரேட் ஆயிடுன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு கேக்குறேன். ரெண்டும் தனித்தனியா நீங்க ஒரு பட்டனை கிளிக் பண்ணணும். அதுவே ஜெனரேட் ஆகாது. நீங்க ஒரு பட்டனை கிளிக் பண்ணணும். சரிங்க. கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும். ஓகே சார். ஒர்க் பண்றதுக்காக அடுத்தது ஒர்க் பண்றதுக்காக ட்ரை பண்றது. வேற சார் ஏதாவது டவுட் இருக்கா? வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, வேற எதுவும் டவுட் இல்ல. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் மூவ் பண்ணலாமா சார்? மூவ் பண்ணுங்க. ரைட் சார். நான் சொன்ன மாதிரி
ஐஆர் நம்பர்னு சொல்லி ஒண்ணு வரும். எப்படி இவே பில் ரெஃபரன்ஸ் நம்பர் வருதோ அது மாதிரி நம்மளுக்கு என்ன வரும் இனிமேல் ஐஆர் நம்பர்னு ஒண்ணு வரும். இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் ஃப்ரம் இன்வாய்ஸ் போர்ட்டல். சரிங்களா? அந்த நம்பரும் நம்ம என்ன பண்ணுவோம் இனிமேல் மென்ஷன் பண்ணிக்குவோம். சோ இன்வாய்ஸ் ஏன் சார் போடணும்? இன்வாய்ஸ் ஏன் போடணும்? ஆல்ரெடி நம்ம 2 டாக்குமெண்ட் வச்சிருக்கிறோம். ஒரு டாக்குமெண்ட் நான் போடுற பில்லு, ரெண்டாவது டாக்குமெண்ட் இவே பில்லு. அப்புறம் எதுக்கு இன்வாய்ஸ்? சார் இன்புட் அவங்க இமிடியேட்டா வந்து அவங்களுக்கு போயிடும். முதல் ஆப்ஷன் நல்ல ஆப்ஷனே அதான் சார். இன்புட் உடனே அடுத்தவங்களுக்கு போயிடும் இன்வாய்ஸ் வழியா போகும்போது. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்னா, இப்ப எஸ்எஸ் கஸ்டமரா நான் உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன்னா நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிடுவேன் எனக்கு இன்வாய்ஸ் போட்டு கொடுத்துருங்கன்னு. காரணம் என்னன்னா எனக்கு அப்பவே என்ன ஆயிடும், டாக்ஸ் கிடைச்சிரும். நாளைக்கு நம்மளுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி நீங்க ஒரு டாக்ஸ் கட்டாம விட்டா என்ன பாதிக்காது, இல்ல அந்த பில்லை நீங்க அக்கௌண்ட் பண்ணாம விட்டாலும் எனக்கு என்ன ஆகாது, பாதிக்காது. காரணம் என்னன்னா நீங்க இது வழியா எனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க, இன்வாய்ஸ் வழியா பண்ணிருக்கீங்க. சோ மெயின் பர்பஸ் அது. அடுத்த பர்பஸ் என்னவா இருக்கும் சார்? எனி அதர் சார்? வேற என்ன பர்பஸா இருக்கும்? ஜிஎஸ்டிஆர் 1 நம்ம அப்லோட் பண்ண வேண்டாம் நினைக்கிறேங்க சார். சூப்பர் ஆப்ஷன் சார். என்னோட மேனுவல் ஒர்க் 2 டைம் பில்ல போடுறேன், இவே பில்லையும் போடுறேன், பிளஸ் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்றேன். அடுத்தது 2Bல வருதா இல்லையான்னு வெரிஃபை பண்றேன். சோ இந்த மாதிரி ரிட்டர்ன் சம்பந்தமான ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணும். இன்வாய்ஸ் போட்டுட்டுனாவே எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், ஜிஎஸ்டிஆர் 1க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதே மாதிரி நான் இன்வாய்ஸ் போட்ட உடனே அடுத்த பார்ட்டிக்கு என்ன போயிருது, 2B 2A எல்லாம் போயிருது. அவர் அங்கேயே ரெக்கன்சலும் உடனுக்குடன் நடந்துரும். 3B கிளிக் ஆஃப் பட்டன்ல நான் சப்மிட் பண்ண முடியும். அதுவும் இப்ப என்ன ஆயிடுச்சு, 3B ஆட்டோ பாப்புலேட்டர்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சோ கிளிக் ஆஃப் பட்டன்லயே ஜிஎஸ்டிஆர் 1 டீடைலையும் 2B டீடைல் எடுத்து அதுவே என்ன பண்ணிடும், ரெக்கன்சல் பண்ணி நான் எவ்வளவு பே பண்ணணுமோ அதை மட்டும் கட்ட சொல்லி ரிட்டனுக்கும் வந்து நின்றோம். சோ இப்ப ரிட்டர்ன் ஒர்க் என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்றாங்க, இன்வாய்ஸ் போலாம். சோ 2வது பாயிண்ட் நல்ல பாயிண்ட் சார். நெக்ஸ்ட் சார் நோ ஃப்ராடன்டல் அப்படிங்கிற மாதிரி. ரைட் சார், நோ ஃப்ராட்ஸ். சோ சீட்டிங் இருக்காது. அதுக்கு டீசென்டான வார்த்தை பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்ல போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, ஸ்கோப் ஆஃப் மேனிபுலேஷன் சொல்லியிருப்பாங்க. நீங்க நீட்டா ஒரு வார்த்தை சொல்றீங்க, நாங்க ஒப்பேத்தி ஒரு வார்த்தை சொல்லுவோம், அதுதான் மேனிபுலேஷன். நீங்க சொன்ன ஃப்ராட் அது ரெடியூஸ் ஆகும். சூப்பர் சார். கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எவ்வளவு டாக்ஸ் இருக்குங்கிறத சைமல்டேனியஸா கவர்மெண்ட் வெரிஃபை பண்ணி தன்னோட இன்கமை ஜென்ரேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆகும், ஒரு அனாலிட்டிக்கலுக்கு இது யூஸ் ஆகும். இன்வாய்ஸ் போர்ட்டல் வழியா நீங்க ரன் பண்ணீங்கன்னா. சோ இப்போதைக்கு என்ன கொண்டு வருவாங்கன்னா, எப்படி எல்லாரும் நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 ஒரே நாள் 20ஆம் தேதி போய் ஃபைல் பண்ணும்போது 1,50,000 யூசர்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லி சுத்த ஆரம்பிக்குது இல்ல, போர்ட்டல் ஸ்லோ ஆகுது இல்ல, அது மாதிரி கூடிய ஒரு இன்வாய்ஸ் போர்ட்டல் ஸ்லோ ஆகும். ஆனா கவர்மெண்ட் அதை விடாது, கண்டிப்பா அதை ரெடி பண்ணிட்டு அந்த 100 கோடிங்கிறத அடுத்தது 50 கோடியா கொண்டு வருவாங்க, 50 கோடிங்கிறத 5 கோடியா கொண்டு வரலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிசினஸ் எது வழியா ரைஸ் பண்ண சொல்லுவாங்க, இன்வாய்ஸ இன்வாய்ஸ் வழியா தான் பிசினஸா ஜெனரேட் பண்ற மாதிரியே இருக்கும். சோ இதுதான் பர்பஸ் ஆஃப் இன்வாய்ஸ் சார். இப்ப நம்ம பேசின பாயிண்ட் தான் இந்த ஸ்லைட்ல இருக்கும். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் சார். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சார், இப்ப நம்மளுக்கு போர்ட்டல்ல வர்றதுதான் இன்புட்டா கிளைம் பண்ண முடியும். இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா, நிறைய பேர் தன்னோட ரிட்டர்ன்ஸை கரெக்டான டேட்ல ஃபைல் பண்றது கிடையாது. அதுக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்லாப் கொடுத்தாங்கன்னா, போர்ட்டல்ல வர்றதுல இருந்து எக்ஸ்ட்ரா 10% நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கிளைம் பண்ணிக்கோங்கன்னு கொண்டு வந்திருந்தாங்க. சோ அந்த எக்ஸ்ட்ரா 10% வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிளைம் பண்ணலாம். மோர் தென் 110%க்கு மேல போயிடுச்சுன்னா நோட்டீஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டி உண்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே. சோ அந்த இன்புட்டோட இஷ்யூஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்கு தான் இன்வாய்ஸ் போக சொல்லிட்டீங்கன்னா ஸ்பாட்லயே உங்களுக்கு எல்லா பில் என்ன ஆயிடும், இன்வாய்ஸ் வழியா உள்ள வந்து உங்களுக்கு இன்புட்டும் கிடைச்சிடும். சோ அந்த இன்புட் ப்ராப்ளம் உங்களுக்கு இன்வாய்ஸ் போகும்போது ரெடியூஸ் ஆயிடும்.
சோ ஒருவேளை இப்ப பழசுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, பழசுக்கு பில்ல கையில இருந்தா கையில வச்சுக்கோங்க. ஒருவேளை வரலினா உங்க சப்ளையர் கிட்ட இருந்து அந்த டாக்ஸ் அமௌண்ட் ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டிடுங்க. அப்படி இல்லைன்னா அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வச்சுதான் பண்ண முடியும் உங்களால. வேற ஆப்ஷன் கிடையாது. இப்ப அடுத்த ஒரு டவுட் சார். ஆக்சுவலா என்னன்னா, நான் மாசம் மாசம் சேல் பண்றாங்க ஒரு பார்ட்டி இருந்து பை பண்றேன். அவர் மாசமான எனக்கு சேல் பில் கொடுத்துருவாரு. நான் மந்த்லி ரிட்டர்ன். ஆனா அந்த பார்ட்டி வந்து குவார்டர்லி ரிட்டர்ன். அப்ப எனக்கு எத்தனை மாசம் கோட் தான் வரும்? 3 months ஒன்ஸ் தான் அவர் ரிட்டர்னே ஃபைல் பண்ணுவாரு. அந்த மாதிரி சினாரியோல எனக்கு 3 மாசம் கழிச்சுதான் என் போர்ட்டல்ல தெரியும். அவர் ரிட்டர்ன் எப்ப வேணா ஃபைல் பண்ணிட்டு போறாரு. ஆனா எனக்கு கொடுக்கக்கூடிய இன்வாய்ஸ் எந்த வழியா கொடுத்தா நல்லா இருக்கும்? இன்வாய்ஸ் வழியா கொடுத்துட்டா எனக்கு அப்பப்பவே வந்துடும் சார். அந்த ப்ராப்ளமே இருக்காது எனக்குமே. சோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க இன்வாய்ஸ் போட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்ல அவர் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா, நீங்க வழக்கம் போல பில்ல வாங்கி வச்சுக்கோங்க. 3 months ஒன்ஸ் வரலினா மறுபடியும் அந்த சப்ளையர் கிட்ட வந்து பஞ்சாயத்து பேசி முடிவு பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? நெக்ஸ்ட் லைன் மூவ் ஆகட்டுமா? சார் ஜெயக்குமாருங்க சார், BMW இருந்து. ஜெய் சார். சார் இந்த மாசம் ரிட்டர்ன்லயே 3Bலயேங்க சார் ஆட்டோமேட்டிக்காவே அதுலயே வந்து ஃபீட் ஆகி வந்திருக்கு. ஆமாங்க சார். இப்ப எப்படிங்க சார்? இப்ப எனக்கு இன்புட் கிரெடிட் வந்து எனக்கு அதிகமா இருக்கு, ஆனா அங்க கம்மியா தான் ஃபீட் ஆயிருக்கு. இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாதீங்க சார். ஓகேங்களா? ஓகே. பட் இதெல்லாம் ஸ்டெப் ஆஃப் நெக்ஸ்ட் இயரோட பிளான் கவர்மெண்டோடது. இப்போ ஆட்டோ பாப்புலேட் வருதுன்னா நீங்க அதை எடிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ண முடியும். அதை அக்செப்ட் பண்ணும். பட் ஆனா என்னன்னா, அந்த ஆட்டோ பாப்புலேட்டை தாண்டி நீங்க எடிட் பண்ணி சேவ் பண்ணும்போது ஒரு நோட்டீஸ் உங்களுக்கு வரும். அதுக்கு நீங்க ரிப்ளை பண்ணிடுங்க. இந்த மாதிரி பில் இருக்கு, என் சப்ளையர் டிலேவா ஃபைல் பண்ணிருக்காரு, எனக்கு அந்த மாசம் வரல, பட் அடுத்த மாசம் 2A எடுத்து பாருங்க, அதுல ஆட் ஆயிருச்சுங்கிற மாதிரி நீங்க ஒரு ரிப்ளை எல்லாம் கொடுக்கணும். ஓகேங்க சார். இப்போ நம்ம வந்து அதை எடிட் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லைங்க சார்? தாராளமா பண்ணலாம். ஓகே ஓகேங்க சார். ஓகேங்களா? ஓகேங்க சார். ரைட் சார். இப்ப நெக்ஸ்ட் லைன் மூவ் பண்ணலாம் சார். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அப்ளிகபிலிட்டி. நம்ம அப்படியே பார்த்தோம்ல, ஒரு 500 கோடிக்கு மேல போனாங்கன்னா அவங்களாம் எப்ப இருந்து ஃபாலோ பண்ணி இருந்திருக்கணும்? 1 October 2020 இருந்து இன்வாய்ஸ் போட்டிருக்கணும். ரெண்டாவது அடுத்தது இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்க? ஜனவரி 2021 இருந்து 100 கோடிக்கு மேல போறவங்க என்ன பண்ணணும்? இன்வாய்ஸ் போடணும். ஒருவேளை பிப்ரவரியில வர்ற பட்ஜெட்லயோ இல்லது மார்ச்ல நடக்கக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சிலையோ இந்த 100 கோடிங்கிறத சேஞ்சஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுனா எல்லாரும் எதுக்கு மூவ் பண்ணி ஆகணும்? இன்வாய்ஸ்ங்கிற கான்செப்டுக்கு எல்லாருமே மூவ் பண்ண வேண்டியது கண்டிப்பா நடக்கும். இன்வாய்ஸ் போடுறதுல இருந்து சில பேருக்கு எக்ஸம்ப்டடும் இருக்கு சார். எனக்கு 100 கோடி தாங்க, பட் ஆனா நான் இன்வாய்ஸ் போட விரும்பலைன்னா தாராளமா போடாமே விட்டுறலாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா சில என்டிட்டிக்கு விட்டுருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல நடந்துக்கக்கூடிய பிசினஸ் இருக்காங்கல்ல, அவங்க இன்வாய்ஸ்ங்கிற கான்செப்ட்ல என்ன பண்ண தேவையில்லை, வரணுங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இன்வாய்ஸ் போட்டுட்டு அதுல உள்ள கொண்டு வரணுங்கிறது கிடையாது. அதே மாதிரி பேங்கிங் கம்பெனிஸ், பினான்ஸ் இன்ஸ்டிடியூட் எல்லாம் நடத்துறாங்கல்ல, அவங்களும் இன்வாய்ஸ் கான்செப்டுக்குள்ள என்ன பண்ண வேண்டியது இல்ல, வரணுங்கிற அவசியம் இல்ல. இதுல டவுட்ஸ் இருக்கா சார்? உங்களுக்கு ஓகேனா chat பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் மூவ் பண்ணலான்னு, இல்ல மைக் ஆன் பண்ணி சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் மூவ் பண்றேன். சார் மூவ் பண்ணலாங்க சார். ரைட், தேங்க்ஸ் சார். ஓகே, சோ இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு சம்மரி பார்ப்போம். இப்போ நம்ம பேசுறது எல்லாத்தையுமே ஏன் இன்வாய்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம பேசின பாயிண்ட் தான். சோ நம்மளோட ரிட்டர்ன் ஆஃப் ஒர்க்கை குறைக்கிறதுக்கும், அதே மாதிரி இன்புட்டை சைமில்டேனியஸா எனக்கு கிடைக்கிறதுக்கும், அதே மாதிரி நடக்கக்கூடிய மேனிபுலேஷன் ஒர்க் எல்லாம் ரெடியூஸ் பண்றதுக்கும், கவர்மெண்ட் தன்னோட ரெக்கார்டை ப்ராப்பரா அனலைஸ் பண்றதுக்கும் இன்வாய்ஸ் வேணும். சோ இன்வாய்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டாக்குமெண்ட் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணோம்ல, அதுல ஒரு சில இன்புட்டை நாங்க யார் கேட்கிறா? கவர்மெண்ட் கேக்குது. அது இவே பில்ல கொடுத்துட்டு இருந்தோம், அடிஷனலா இன்னொன்னையும் கொடுக்க சொல்றாங்க, அதுதான் இன்வாய்ஸ். சோ அது வழியா நம்ம என்ன பண்ணணும்? கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு இன்புட்டை கொடுத்து அவங்க மூலமா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும்.
இவே பில் எப்படி பிரிண்ட் பண்றோமோ அது மாதிரி என்ன பண்ணணும், இ இன்வாய்ஸை பிரிண்ட் பண்ணணும். அது என்ன சொல்லுவாங்கன்னா டிஜிட்டல் சைன் சிக்னேச்சர் கியூஆர் கோட் இன்வாய்ஸ்னு சொல்லுவாங்க. அதுல கியூஆர் கோடும் இருக்கும், டிஜிட்டலா சைன் ஆகியும் இருக்கும். மூணாவது சேல்ஸ் சம்பந்தமான இன்புட்டுகளும் அதுல இருக்கும். அடுத்தது இது யாருக்கெல்லாம் அப்ளிகேபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 100 கோடியும் மேல போறவங்க, 100 கோடி இல்ல 100 கோடிக்கு மேல போறவங்களுக்கு எல்லாம் இது அப்ளிகேபிள் ஆயிடும். ஆனா சில பேருக்கு எக்ஸம்டடு. யாராருன்னு பாத்தீங்கன்னா எஸ்இஜெட் ஜோன், இன்சூரன்ஸ் கம்பெனி, பேங்கிங், பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு எக்ஸம்டடும் கொடுத்துருக்காங்க. சோ அப்போ இது அதே மாதிரி எந்தெந்த சப்ளைஸ்க்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தா எக்ஸம்டட் சப்ளைஸ், அதாவது B2B, B2G. B2B னா என்னன்னு தெரியல உங்களுக்கு எல்லாத்துக்கும், பிசினஸ் டு பிசினஸ். B2G னா சார் லைன்ல இருக்கீங்களா யாராச்சும்? B2G னா சரிங்க பாருங்க, நீங்க எல்லாம் கேள்வி கேட்டா நான் ஆன்சர் சொல்றேன், நான் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க. B2G னா என்ன இருக்கும் சார்? பக்கத்தால போன் இருந்தா கூகுள் அடிச்சு பாத்துறாதீங்க சார். B2G னா பிசினஸ் டு கவர்மெண்ட். கவர்மெண்ட் செக்டாருக்கு சில பேர் ப்ராடக்ட் சப்ளை பண்ணுவாங்க, பாத்துருக்கீங்கல்ல? சோ B2B னா பிசினஸ் டு பிசினஸ், B2C னா பிசினஸ் டு கஸ்டமர், B2G னா பிசினஸ் டு கவர்மெண்ட், கவர்மெண்ட் செக்டார்ஸ். அவங்களுக்கு பண்ணக்கூடிய சப்ளையுமே B2B, B2G. அது எக்ஸம்டடா இருக்கலாம் இல்ல டாக்ஸபிளா இருக்கலாம். ஆனா மொத்த வேல்யூ 100 கோடி, 100 கோடிக்கு மேல போனாவே நீங்க என்ன இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும், இ இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். எப்ப இருந்துங்கிறது டேட் பார்த்தோம், அக்டோபர் 2020 வந்துருச்சு. இப்ப ஜனவரி 2020 ஒரு சின்ன சேஞ்சஸ், 100 கோடிக்கு மேல போறவங்களும் போடணும். சோ அடுத்தது என்ன பார்த்தோம், அதை பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன் என்ன, இன்வாய்ஸ் நீங்க எப்பவும் போல போடணும், இவே பில் எடுக்கணும், பிளஸ் இ இன்வாய்ஸ் எடுக்கணும். இ இன்வாய்ஸ்ல என்ன வரும், ஒரு கியூஆர் கோடும், டிஜிட்டல் சிக்னேச்சர் பிளஸ் ஐஆர்என் நம்பர்னு ஒன்று வரும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு டாக்குமெண்டா தான் நீங்க என்ன பண்ணணும், ஒரு ப்ராடக்ட்டை டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இது சார். இப்ப நம்ம பேசுனதான் இங்க இருக்கு. B2B, B2G, எக்ஸ்போர்ட்டும் போட்டுதான் ஆகணும். ரிவெட் சார்ஜ் இன்வாய்ஸ், கிரெடிட் நோட், டெபிட் நோட், இந்த 5 டிரான்சாக்ஷனுக்கு சம்பந்தமான ரெக்கார்டும் நீங்க என்ன பண்ணணும், 100 கோடிக்கு மேல இருந்தா நீங்க எது வழியா தான் போடணும், இ இன்வாய்ஸ் போர்ட்டல் வழியா தான் போடணும். இதுதான் கரண்ட் சினாரியோ சார். கரண்ட் சினாரியோ என்ன பண்றோம், பில்ல போடுவோம், இவே பில்ல போடுவோம். அடுத்தது GSTR 1 மாசமான சப்மிட் பண்ணுவோம். பையர் என்ன பண்றாரு, 3B ஃபைல் பண்ணுவாரு. நீங்க ஃபைல் பண்ணுனீங்களோ இல்லையோ, அவர் கையில இருக்கிற பில்ல வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாரு, இன்புட் எடுப்பாரு. அடுத்தது 2A வழியா நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு ரெக்கன்சிலேஷனும் பண்ணிக்குவாரு. இது கரண்ட்ல இப்ப நடந்துட்டு இருக்கிறது. பட் ஃபியூச்சர்ல ஒரே டாக்குமெண்ட் தான், நான் இங்க இருந்து ரைஸ் பண்ணி விட்டா பையருக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் போயிடும். ஓகேங்களா? சோ எதுவுமே கிராஸ் வெரிஃபிகேஷனே பண்ண தேவையில்லை. இ இன்வாய்ஸ் போட்டாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், உங்களுக்கு இவே பில் ஜென்ரேட்டருக்கு ஆப்ஷன் வந்துடும். உங்களோட GSTR 1க்கு டீடைல் போயிடும், அந்த பக்கம் இருக்கிற பார்ட்டிக்கும் 2Aக்கு போயிடும், 3B ஆட்டோ பாப்புலேட்டுக்கும் போய் வந்துக்கும். சோ சிம்பிளா ஒரு டாக்குமெண்ட்லயே முடிஞ்சிடும் ஃபியூச்சர்ல. இதுதான் இ இன்வாய்ஸோட மெயின் பர்பஸ். டவுட் ஏதாச்சும் இருக்கா சார்? சார் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். சார் ஒருத்தர் சென்னையில் வந்துட்டு ஒருத்தர் பில் பண்ணுறாங்க, நம்மளுக்கு மெட்டீரியல் அங்கேருந்து கிளம்புது அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. பட் நம்ம இங்கே வந்து இந்த போர்ட்டலில் போய் பார்க்க முடியுமாங்க சார், அவங்க வந்து நம்மளுக்கு பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது? சார் இ இன்வாய்ஸ் பண்ணி கொடுத்தாவே உங்க போர்ட்டல்ல தெரிஞ்சிடும், நீங்களே உங்க லாகின்லயே பாத்துக்கலாம். 2Aங்கிறதுல வழியா நீங்க என்ன பண்ணிடலாம், அப்பவே பாத்துக்க முடியும். 2A 2B வழியாவே நீங்க என்ன பண்ணிடலாம், ரெக்கார்டை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். சார் இன்னொரு டவுட் சார். இப்ப நான் பில்ல பண்ணிட்டேன், ப்ராடக்ட் டிரான்ஸ்போர்ட் ஆகி கஸ்டமர் கையில போயிடுச்சு, நான் டக்குனு போய் இன்வாய்ஸை கேன்சல் பண்ணி விட்டேன், இப்ப என்ன ஆகும்? இனி சார் யாராச்சும் சொல்லுங்களே. நான் இ இன்வாய்ஸ் போட்டேன், இவே பில்லும் போட்டுட்டேன், இப்ப ப்ராடக்ட் டிரான்ஸ்போர்ட் ஆயிடுச்சு, அப்புறம் போய் நான் இன்வாய்ஸை கேன்சல் பண்றேன், வேணும்ட்டே ஒழிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட்டுக்கு இது கணக்கு காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்ன ஆகும்? ஹலோ
சொல்லுங்க சார். சார் அது இன்வாய்ஸ் கேன்சல் பண்ண முடியாது. அதுக்கு அதுக்கு ஒரு கிரெடிட் நோட் போட்டு கொடுத்து தானே கூட்ஸ் ரிட்டர்ன் வாங்கணும். கூட்ஸ் ரிட்டர்ன் வாங்குறதுக்காக ப்ரூஃப் கேட்டாங்க என்ன செய்யுங்க? 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க கேன்சல் பண்ணலாம். 24 ஹவர்ஸ்க்குள்ள பண்ணலாம். சரி சார். அப்புறம் கேன்சல் பண்ணா டெலிவரி கொடுத்த சரக்கு திரும்ப வாங்கினீங்களான்னு வெரிஃபிகேஷன் வச்சு என்ன பண்ண முடியும்? சேம் சினாரியோ, அவ்வளவுதான் சார் மேட்டர். நீங்க இங்க இருந்து அனுப்பிச்ச ப்ராடக்ட் ரிட்டர்ன் வந்துச்சா இல்லையான்னு ட்ராக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்க இன்வாய்ஸை கேன்சல் பண்ணிட்டீங்கனாலும் அந்த கியூஆர் கோடுங்கிற பர்பஸ் அதுக்கு தான். எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இப்ப நீங்க இந்த டோல்கேட் எல்லாம் இருக்கு தெரியுமா? நீங்க பாத்துருப்பீங்கல்ல, டோல்கேட் எல்லாம் காருக்கு நம்ம ஸ்டிக்கர் ஒட்டுற ஞாபகம் இருக்கா? நீங்க ஃபாஸ்ட் டேக்னு சொல்றீங்கல்ல, அது மாதிரிதான் அந்த டாக்ஸ். இப்ப அதை ஸ்கேன் பண்ணி லோட் ஆயிக்கும் அதுவே. இப்போதைக்கு இல்ல சார், பட் இதெல்லாம் நடக்கும். அந்த கோடு ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு ஸ்கேன் ஆயிடும். ஸ்கேன் ஆன பின்னாடி அந்த கோடுகளோட மெட்டீரியல் ரிட்டர்ன் வரலைங்கிற ரெக்கார்டும் கேப்சர் ஆகும். அதே மாதிரிதான் நீங்க எப்படி எக்ஸைஸ்ல ஃபார்ம் RG23 ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸ்டாக் என்ன வந்துச்சு, என்ன போச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஜென்ரேட் பண்றதுக்கு HSN கோட் இருக்கு. HSN கோட் டீடைலும் இதுல கேப்சர் ஆகும். ரைட் சார். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? மூவ் பண்ணலாமா? மூவ் பண்ணலாங்க சார். இப்ப நம்ம பேசின பாயிண்ட் தான் இங்க சொல்லியிருக்கோம் சார். சோ நீங்க டைரக்டா போர்ட்டல்ல போய் இன்வாய்ஸ் போடுறனாலும் போடலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர் டேலி மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் வச்சு அதுல என்டர் பண்ணி அது வழியே இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்றனாலும் பண்ணலாம். சரிங்களா? இல்ல நான் SMS வழியாவோ ஒரு மொபைல் ஆப் கவர்மெண்டே கொடுக்குறாங்க, அது வழியாவோ நான் இன்வாய்ஸ் போடணும்னா கூட போட்டுக்கலாம். இன்வாய்ஸ்க்கு டீடைல் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க. எப்படி GSTPக்கு ஒரு போர்ட்டல் இருக்கோ, இவே பில்லுக்கு ஒரு போர்ட்டல் இருக்கோ, அது மாதிரி உனக்கு என்ன இருக்க போகுது, இன்வாய்ஸ்க்கு ஒரு போர்ட்டல் இருக்கு. அதுக்கு பேர் தான் IRPன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ IRP வழியா நீங்க என்ன பண்ணலாம், இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். சோ இப்ப கவர்மெண்ட் சைட்ல போனீங்கன்னாவே உங்களுக்கு அந்த போர்ட்டல் லிங்க்குமே இருக்கும். நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்கிரீன் தெரியுதா உங்க எல்லாத்துக்கும்? இதுதான் அந்த போர்ட்டல் சார். இதுதான் இன்வாய்ஸ் போர்ட்டல். மேல பாருங்க, invoice1.gst.gov.in. இதுதான் இன்வாய்ஸோட போர்ட்டல் சார். சோ இந்த போர்ட்டல் வழியா தான் நீங்க என்ன பண்ணிக்குவீங்க, இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். சோ நான் சொன்ன மாதிரி 3 போர்ட்டல் இப்ப இருக்க போகுது. நார்மல் ரிட்டர்ன் போர்ட்டல் தனி, இவே பில் போர்ட்டல் தனி, இன்வாய்ஸ் போர்ட்டல் தனி. சரி சார், இதுல எப்படி சார் நான் எனக்கு லாகின் எல்லாம் வருமான்னு கேட்டா, உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன் ஒண்ணு காட்டுது பாருங்க, தெரியுதுங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன் காட்டுதா? இது வழியா போய் நீங்க ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பண்ணிட்டா இவே பில்லுக்கு எப்படி இருக்கோ அதே நேச்சர்ல தான் இந்த போர்ட்டலுமே இருக்கு. பல்க் இண்டிவிஜுவலா இவே பில்லா போடுறீங்கல்ல, அதே மாதிரி இன்வாய்ஸ்லயும் இண்டிவிஜுவல் இன்வாய்ஸ் போட்டுக்கலாம், பல்க் இன்வாய்ஸும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. சோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணி தான் நீங்க எடுக்கணும். அப்ப இதுல என்ன அடிஷனலா நீங்க பண்ணணும்னா, நீங்க என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்கிறது இதுல சொல்லிட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா இப்ப டேலி யூஸ் பண்றதுங்கிறத நீங்க சொல்லிட்டீங்கன்னா, டேலியில பி பண்ணி அடிச்சா ஒரு யூசர் பாஸ்வேர்டு கேட்கும். அது இந்த யூசர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னா இன்வாய்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி அதுவே டவுன்லோட் பண்ணி உங்க கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காவே. ஓகேங்களா? அந்த ஏபிஐயோட டீடைல செலக்ட் பண்ண சொல்லும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது. நீங்க ஒருவேளை ரெஜிஸ்டர் பண்ணும்போது நான் கொடுக்க விரும்பல, அப்புறமா கொடுத்துக்கிறீங்கன்னா கூட விட்டுறலாம், அது ஆப்ஷனல் தான். ஆனா நீங்க கொடுக்கறதுனால என்ன பண்ணிக்கோங்க, கொடுத்துக்கோங்க. என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்கிறது அந்த ஏபிஐ மாதிரி, அதை நீங்க செலக்ட் பண்ணி டேலின்னு கொடுத்துட்டா போதும். அந்த டேலி வழியா நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஒரு பில் போட்டோன்னே அது கேட்கும் இன்வாய்ஸ் பிரிண்ட் பண்ணட்டுமான்னு. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா போர்ட்டலுக்கு கம்யூனிகேட் ஆகி உங்க பாஸ்வேர்டு யூசர் ஐடி போட்டு போர்ட்டலுக்கே உள்ள போய் அதுவே எல்லாத்தையும் அப்லோடு பண்ணி அந்த PDF ஃபைலும் என்ன ஆயிடும், ஜென்ரேட் பண்ணி டவுன்லோடே ஆயிடும் உங்க கம்ப்யூட்டருக்கு. ஸோ அந்த மாதிரி நெசசிட்டிக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேர்ல செலக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு பின்னாடி லாகின் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம், அதை மேப் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயே உங்களுக்கு ஹெல்ப் ஃபைல்லாம் இருக்கும் சார். இங்க போனீங்கன்னா தெரியும், யூசர் மேனுவல்ஸ் இருக்கும். அது இல்லாம என்ன இருக்கும், வீடியோஸ், நிறைய வீடியோஸ் இருக்கும். எப்படி இந்த போர்ட்டல் ஆப்ரேட் பண்ணணும், என்ன மாதிரி எல்லாம் ஆப்ரேட் பண்ணலாம்,
அப்படிங்கிறது எல்லாமே இதுக்குள்ளேயும் வந்திருக்கும் உங்களுக்கு. நீங்க அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாம டூல்ஸ் இருக்கும் சார். டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீங்க இவே பில்லுக்கு ஜிஎஸ்டிஆர் ஒன்னுக்கெல்லாம் ஒரு எக்ஸல் டெம்ப்ளேட்டை ஃபில் பண்ணி அதுல அதே மாதிரி இதுவும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு எக்ஸல்ல ஃபில் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜேஎஸ்என் ஜென்ரேட் பண்ணி இவே ஃபுல் போர்ட்டலுக்கு லோட் பண்ணலாம். வேற டவுட்ஸ் இருக்கா சார்? ஸோ இதுதான் இந்த ஸ்லைட்ஸா. ஸோ அப்படியே நம்ம பேசின மாதிரி பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது நம்ம அப்படியே பேசிட்டோம். ஒரு பில் பண்ணோம்னா மிஸ்மேட்ச் குறையும், உடனே டாக்ஸ் இன்புட் நம்மளுக்கு கிடைச்சிரும், பிளஸ் சிம்பிளிஃபை ஒர்க்கா ரிட்டர்ன் ஃபார்மேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு உடனே ஜென்ரேட் ஆயிடும். ஸோ அதுக்கடுத்து அப்படியே ஒன்று சொல்லியிருந்தேன், இவே பில் ஜென்ரேட் பண்றது மாதிரி இன்வாய்ஸ் என்ன ஜென்ரேட் பண்ணிக்கலாம், இந்தந்த வழியில ஜென்ரேட் பண்ணலாம். எப்படின்னா ஒரு டைரக்டா போர்ட்டல் ஒன்று இருக்கும், அது வழியா போய் என்டர் பண்றதுனாலும் பண்ணலாம், இல்ல ஒரு சாஃப்ட்வேர் வச்சு என்டர் பண்றதுனால என்டர் பண்றோம், இல்ல எஸ்எம்எஸ் வழியாவோ இல்லது மொபைல் ஆப் வழியாவோ இல்லது நான் சொன்ன மாதிரி ஆஃப்லைன் டூல் வழியாவோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு ஐஆர்பி போர்ட்டல்ல என்ன பண்ணி விட்டுறலாம், அப்லோட் பண்ணி அந்த இன்வாய்ஸ் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க ஒரு எக்ஸல்ல டவுன்லோட் பண்ணி பண்ற மாதிரி இருந்தா அதுல ஒரு மொத்தமா 4 ஷீட்ஸ் இருக்கு சார். 4 ஷீட்ல 4 ஃபார்மேட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஷீட் தான் இருக்கும், இன்வாய்ஸ் வெறும் ஐட்டம் டீடைல் இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஷீட் பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் தனியா ஐட்டம் தனியான ஒரு ஷீட் இருக்கும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் தனியா இருக்கும், ஐட்டம் தனியா இருக்கும், அதே மாதிரி பேமெண்ட் ரெஃபரன்ஸ்ல ஒரு காலம் வரும். ஃபோர்த் ஷீட்ல இதெல்லாம் கன்சல்டேட் பண்ணி இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட் ஷீட் யாருக்கு வரும்னா கீழே பாருங்க B2B B2G. செகண்ட் ஃபார்மேட் யாருக்கு வரும், B2B B2G தான். ஆனா என்னன்னா லார்ஜ் வால்யூம் ஆஃப் ஐட்டம்ஸ் இருந்ததுன்னா ஒரு 1-2 ஐட்டம்னா ஃபர்ஸ்ட் ஷீட்லயே போட்டுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்லயே போட்டுடலாம். இல்ல எனக்கு நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னா செகண்ட் ஃபார்மேட் போயிடுங்க. தேர்ட் ஃபார்மேட் எக்ஸ்போர்ட்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா இதுல போயிடுங்க, தேர்டுக்கு போயிடுங்க. ஸோ இல்ல சார் நான் கன்சல்டேட்டா ஒரே ஷீட்ல எல்லாம் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்க ஃபோர்த் ஃபார்மேட் போயிடுங்க. அந்த ஃபோர்த் ஃபார்மேட்ல என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க எல்லாமே ஒரே டீட்டெயில் என்ன பண்ண முடியும், ஃபைல் பண்ணிக்க முடியும். ஸோ 4 விதமான எக்ஸல் டெம்ப்ளேட் இருக்கும். 4 விதமான எக்ஸல் டெம்ப்ளேட் யாருக்கு வரும் யாருக்கு வராது, என்ன மாதிரி நேச்சுரலா என்டர் பண்ண முடியுங்கிறதுல அங்கேயே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி அந்த ஷீட்டை ஃபில் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன பண்ணலாம், ஜேஎஸ்என் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சரி, இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க சார். இல்ல மூவ் பண்றேன், நெக்ஸ்ட் ஸ்லைட் மூவ் பண்றேன். மூவ் பண்ணிக்கலாம் சார். நான் சொன்னல சார் 4 எக்ஸல் ஷீட் சொன்னீங்க தெரியுதா உங்களுக்கு. அந்த டூல்ஸ்ல போனேன், இங்க இருக்கு பாருங்க 4 விதமான ஃபார்மேட் இங்க இருக்கும். இது எல்லாமே ஆஃப்லைன் டூல் ஃபார்மேட். டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஜேஎஸ்என் ஜென்ரேட் பண்ணி உங்க லாகின்ல போய் அப்லோட் பண்ணி இன்வாய்ஸ் பிரிண்ட் பண்ணிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இதுக்குலயும் பாருங்க ஒரு வீடியோ ஃபைல் இருக்கா, நீங்க வீடியோ கூட பிளே பண்ணி பாத்துக்கலாம். இது எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு சொல்லி எல்லாத்துலயுமே இருக்கும். எப்படி போடுறது, எப்படி கேன்சல் பண்றது, எப்படி இன்வாய்ஸ் போர்ட்டல்ல இருந்து இவே பில் ஜென்ரேட் பண்றது, இது எல்லாமே இங்கே வீடியோஸ் இருக்கும். நீங்க வீடியோஸ் கூட ஆப்ரேட் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த போர்ட்டல் நான் சொன்னல சார், எப்படி ரிட்டனுக்கு ஒரு போர்ட்டல் இவே பில்லுக்கு ஒரு போர்ட்டலோ அது மாதிரி ஐஆர்பிங்கிறது ஒரு போர்ட்டல் நம்மளுக்கு இன்வாய்ஸ் தனியாவே கவர்மெண்ட்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த போர்ட்டல் வழியா தான் நீங்க என்ன பண்ணிக்கணும்னு சொன்னேன், ஜென்ரேட் பண்ணணும்னு சொன்னேன். இதுல எல்லாமே என்னன்னா ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் நீங்க அப்லோட் பண்ணி வச்சுட்டு தான் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணீங்கன்னா அதுவே டவுன்லோட் பண்ணும்போது ஒரு சிக்னேச்சர் இன்பில்டா அது உள்ள கொடுத்து டவுன்லோட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் அதுலயே வரும். இந்த ஜிஎஸ்பிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டேலி கம்பெனி மாதிரி வச்சுக்கோங்க சார். நீங்க டேலி வழியாவும் லோட் பண்ணலாம்னு சொன்னல. சோ அது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கும். அவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஐஆர்பி கூடயோ டைப் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி டெவலப் பண்ணிருப்பாங்க. ஸோ உங்க சாஃப்ட்வேர்ல நீங்க என்டர் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கும் இன்வாய்ஸ் கலர் உள்ள போய்
அதுவே ஃபில் பண்ணி அதுவே எல்லாம் டவுன்லோட் பண்ணி உங்க கம்ப்யூட்டர் டவுன்லோட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுடும். ஸோ அதுதான் ஜிஎஸ்பி இன்வாய்ஸ். இது யார் யாருக்கு அப்ளை ஆகும் சார்? ஸோ ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்தே மெயிலோ இல்ல ஏதாச்சும் கம்யூனிகேஷன் லெட்டரோ வந்திருக்கும், அவங்க எல்லாம் கம்பல்சரி பண்ணலாம். இல்ல அப்படின்னாலுமே உங்களுக்குன்னு சொல்லி நீங்களே லாகின் கிரியேட் பண்ணி கூட பண்ணிக்க முடியும். அடுத்தது நான் சொன்ன மாதிரி இந்த ஏபிஐ இன்டகிரேஷன் ரெஜிஸ்டர் பண்ணும் போதே நான் என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றேன்னு சொல்லி கொடுத்து மேப் பண்றதுனாலும் பண்ணலாம். இல்ல நான் அதை அதுக்கப்புறம் லாகின் பண்ணி கூட பண்ணிக்கிறேன்னா கூட நீங்க மேப் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு இந்த 1 2 3 உங்களுக்கு நம்பர் தெரியுதா சார்? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு இன்வாய்ஸ் போட்டு ஒரு ஃபைல் ஜென்ரேட் பண்ணி அந்த ஃபைல் என்ன பண்ணணும், ஒரு ஜேஎஸ்என் அதாவது ஸ்கீமா ஃபைலா மாத்தி என்ன பண்ணிடுறீங்க, ஐஆர் இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்ல அப்லோடு தான் பண்றீங்க. அப்லோட் பண்ணோடனே அது வெரிஃபை பண்ணும். 4th ஸ்டெப்ல வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுவே சிக்னேச்சர் புக் பண்ணி ஒரு QR கோடு ஃபில் பண்ணி அடுத்தது எங்க வந்துடும், ஜிஎஸ்டி சிஸ்டத்துக்கும் சென்ட் பண்ணிடும். ஜிஎஸ்டி சிஸ்டம்ங்கிறது என்னன்னா ஜிஎஸ்டி போர்ட்டல். நீங்க ஃபைல் பண்ணி அப்லோட் பண்ணி இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், GSTR 1க்கு அதுவே மூவ் பண்ணி கொடுக்கும். அதுதான் உங்களுக்கு 4Aன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 5th என்ன ஆகும்னா, அது மூவ் பண்ணணும்னு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதை ஒரு பிரிண்ட் அவுட் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னாவே 5வது பாயிண்ட் முடிஞ்சது. நேரா எங்க போயிடும், 6வது பாயிண்ட்டுக்கு போகும். நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டா உங்ககிட்ட இருந்து வாங்கினார்ல பையர், அவருக்கு என்ன போய் நின்றோம், ஐடிசி போய் நின்றோம். 2Aலயும் 2Bலயும் அது உள்ள போய் உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிக்குவாரு, செக் பண்ணிட்டு ஓகேன்னா அப்ரூவ் பண்ணிக்கலாம். 6th Aல என்ன வரும்னா, இவே பில்லும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். எதுல, ஐஆர்பியில இருந்தே. இவே பில் போர்ட்டல் போகணுங்கிற அவசியமே கிடையாது. நான் அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டேனாவே, இன்வெஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டேனாவே அடுத்தது எங்க மூவ் ஆயிடும், எனக்கு வந்து இவே பில்ல டவுன்லோட் பண்றதுக்கு மூவ் ஆகும். அப்புறம் ஜிஎஸ்டி சிஸ்டத்துல என்ன ஆயிடும், GSTR 1க்கு போயிடும், 2A 2Bக்கு போயிடும், 3B ஆட்டோ பாப்புலேட்டர்லயும் போய் கோந்துக்கும். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா 3B என்ன ஆயிடும், ஃபில் ஆயிடும். ஸோ அதே மாதிரி பையரோட இவே பில் போர்ட்டல்லையும் என்ன ஆகும், அது ஷோ பண்ணும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த செல்லர் வந்து இவே பில் ஜென்ரேட் பண்ணிருக்காருன்னு சொல்லி அதுவும் ஷோ பண்ணும். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி நடக்குது, ஐஆர்பி இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்ல நடக்கக்கூடிய எல்லாத்த வச்சு ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் என்ன ஆயிக்குது, லிங்க் ஆயிக்கும். ஸோ இதுதான் ப்ராசஸ் சார். இதுல டவுட் இருக்கா சார்? மூவ் பண்ணலாமா சார்? சார் மூவ் பண்ணலாங்க சார். தேங்க்ஸ். இன்வாய்ஸ் டீடைல் இப்படிதான் இருக்கும் சார். கியூஆர் கோடு பாருங்க மேல ஒன்று டாப்ல தெரியுதுங்களா? ஸோ ஒரு இன்வாய்ஸ் டீடைல் தெரியும். மீதி எல்லாம் நார்மலா எந்த சேஞ்சஸும் இருக்காது சார், அப்படியே தான் இருக்கும். வேற எந்த ஃபார்மெட்லயும் சேஞ்ச் ஆகாது. இங்க பாருங்க கியூஆர் கோடு இருக்கும், ஐஆர்என் நம்பர்னு ஒன்று வருது தெரியுதா? ஸோ இந்த நம்பர் வரும். இங்க பாருங்க நம்ம எப்பவும் போல இன்வாய்ஸ் நம்பர் டேட்னு இருக்கும், அங்க இவே பில் நம்பர்னு ஒரு காலம் இருக்கும். இப்ப அடிஷ்னலா இந்த கியூஆர் கோட் ஐஆர்என் நம்பர்னு சொல்லி ஒண்ணு இன்வாய்ஸ்ல வரும். கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஃபார்மெட்டும் நம்மளுக்கு தரல சார். இன்வாய்ஸ் தான் இப்படித்தான் இருக்கணுங்கிறதெல்லாம் அவங்க அடிஷ்னலா சொன்னது. இந்த 2 டீட்டெயில் அதுல வரணும், கியூஆர் கோட் வரணும், இன்னொன்னு என்ன வரணும், ஐஆர்என் நம்பர் டீட்டெயில் வரணும், அவ்வளவுதான். ஸோ இந்த கியூஆர் கோட்ல நீங்க யாருக்கு விற்கிறீங்க, யாருகிட்ட இருந்து போகுது, எங்க இருந்து போகுது, என்ன குவான்டிட்டி, என்ன வேல்யூங்கிறதுல இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணாவே கிடைச்சிரும். ஸோ இதுதான் இந்த ஸ்லைட்ல எல்லாம் இருக்கும் சார். ஸோ அதே மாதிரி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டா என்ன பண்ணணும், உங்களுக்கு 48 ஹவர்ஸ்ல நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணோன்னே 48 ஹவர்ஸ்ல அப்லோட் பண்ணிட்டு இவே பில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். போட்ட இன்வாய்ஸ் என்னதான் பண்ண முடியும், கேன்சல் தான் பண்ண முடியும். டெலிட் ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது கேன்சலேஷன் பண்றதை விட கிரெடிட் நோட் டெபிட் நோட் போட்டு தான் அட்ஜஸ்ட் பண்றதா பெட்டர் ஆப் சொல்யூஷன். ஸோ அதை யூஸ் பண்ணியிருந்தா நீங்க என்ன பண்ணிக்கணும், ரிவைஸ் பண்ணிக்கணும். இங்க பாருங்க ஐஆர்என் இஸ் மேண்டேட்டரி ஃபார் ஜெனரேட்டிங் இவே பில். ஓகேங்களா? 100 கோடிக்கு மேலேயோ 500 கோடிக்கு மேல போற கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ன ஆகும், இவே பில் போடும்போது ஐஆர்என் நம்பர் கம்பல்சரி கேட்கும்.
ஸோ இதெல்லாம் எப்படி சார் அவங்க முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, போன வருஷம் நீங்க ஃபைல் பண்ண இன்கம் டேக்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் வச்சு கூட அவங்களால டேர்ன் ஓவர் அரைவ் பண்ண முடியும். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. ஃபார்ம் 26A's கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்கம் டேக்ஸ்ல? அந்த ஃபார்ம் 26A's இப்போ உங்களுக்கு இன்கம் காலம் ஜிஎஸ்டிஆர்ல நீங்க என்ன ஃபைல் பண்ணிருக்கீங்கன்னு ஒரு காலம் வருது பாத்தீங்களா யாராச்சும் ரீசெண்டா? இன்கம் டாக்ஸ்ல இன்டைரக்ட் டாக்ஸ் ஜிஎஸ்டில என்ன டேர்ன் ஓவர் காட்டி இருக்கோன்னு சொல்லி ஃபார்ம் 26A's வருது. ஆமா சார், கேள்விப்பட்டேங்க சார். ஸோ இன்னும் மேட்சிங் கம்பல்சரி பண்ணல, கம்பல்சரி மேட்ச் ஆகுங்கிறது கொடுக்கல. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்கம் டேக்ஸ் கூட இப்பவே சிங்க் பண்ணிட்டாங்க. ஜிஎஸ்டில என்ன டேர்ன் ஓவர் காட்டுறீங்களோ அது அங்க வேலிடேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அது மாதிரிதான் இ இன்வாய்ஸோட கான்செப்ட் வேலிடேட்ல இருக்கு எல்லாமே. ஸோ இப்போ இதை நம்ம பேசுனதுதான் சார் இது எல்லாமே. ஸோ அந்த ஆப்ஷன் தான் இங்க நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மாடிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸ் கிடையாது, கேன்சலேஷன் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஜிஎஸ்டிஆர் ரிட்டனுக்கு அதுவே எடுத்துக்கோன்னு பார்த்தோம்ல, அதோட டீடைல்ஸ். ஸோ இதுதான் இது. ப்ராடக்ட் இல்லாம என்னோட ஜிஎஸ்டிஆர் சம்பந்தமா இன்வாய்ஸ் சம்பந்தமா என்னோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். அப்படி இல்லைன்னா டேலில அது எப்படி இருக்குன்னு ப்ராடக்ட்டை நம்ம மூவ் பண்ணி பார்க்கலாம். மூவ் பண்ணிட்டுங்களா டேலிக்கு? மூவ் பண்ணுங்க சார், போலாம் சார். இந்த டேலி பொறுத்த வரைக்கும் 26th இல்லைன்னா மேக்சிமம் 28க்குள்ள அந்த இ இன்வாய்ஸ்ங்கிற ஆப்ஷன் டேலில வரும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, யாரெல்லாம் பிரைம்ல இருப்பீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது வரும். இஆர்பி 9ல இருக்கவங்களுக்கு என்ன வராது. ஹலோ சார், கேக்குதா? இஆர்பி 9ல இருந்தா என்ன வராது? அவ்வளவுதான் சார், சிம்பிளா முடிஞ்சு போச்சு. ஓகேவா சார், சிம்பிளா முடிஞ்சு போச்சு. டேலி இஆர்பி 9ல இருக்கவங்களுக்கு இ இன்வாய்ஸ் வராது. டேலி பிரைம்ல இருந்தா மட்டும்தான் என்ன வரும், இ இன்வாய்ஸ் வரும். அப்ப எல்லாரும் என்ன பண்ணிடுங்க, டேலி பிரைமுக்கு மூவ் பண்ற வழி பார்த்துடலாம் சார் 15 நாள்ல. சார் நீங்க எப்ப வரைக்கும் டேலி அந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க சார்? இப்போ இருக்கிற பழைய சாஃப்ட்வேருக்கு இப்பவே இல்லைன்னு சொல்லிட்டோமே மேடம், நாங்க இப்பவே இல்லைங்க. டேலி பிரைம்ல டேலி பிரைம்ல மட்டும்தான் இ இன்வாய்ஸே வரும்னு சொன்னாவே மீனிங் என்னன்னா டேலி இஆர்பி 9 சப்போர்ட் இல்லைன்னு தான் மீனிங். சப்போர்ட் அப்படிங்கிறது டவுட் கேட்டுக்கலாம், கிளாரிபிகேஷன் கேட்டுக்கலாம், அந்த டேட்டால ஏதாச்சும் பிரச்சனைனா பேசிக்கலாம், எல்லாம் ஓகே. ஒரு ப்ராடக்டோட அப்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எது கொடுப்போம், பிரைமுக்கு தான் கொடுப்போம். சம்டைம்ஸ் பிரைமோட இம்ப்ளிமெண்டேஷன்லாம் முடிஞ்சு எல்லாம் ஓகே ஆன பின்னாடி ஒரு ஃப்ரீ டைம்ஸ் இருக்கு, நிறைய கஸ்டமர் இஆர்பி நல்லா தான் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி கொடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். ஆனா இப்ப வரக்கூடிய இ இன்வாய்ஸ் எதுலதான் வரும், உங்களுக்கு டேலி பிரைம்ல மட்டும் தான் வரும். சோ அது எப்ப வரும் இஆர்பி 9ங்கிறது எங்களுக்கும் தெரியாது. இப்போ டேலி பிரைம் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் அடுத்த ரிலீஸ் என்ன நம்பர் வரப்போகுது, டேலி பிரைம் ரிலீஸ் 1.1. இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 1.0ன்னு சொல்லி டேலி பிரைம் யூஸ் பண்ணிருப்பீங்க. நவம்பர் 9க்கு மேல நாங்க கொடுத்த ப்ராடக்டோட பேரு டேலி பிரைம், அதோட ரிலீஸோட நம்பர் 1.0. இப்போ நாங்க கொடுக்கக்கூடியது டிசம்பர் 26 இல்ல 28 வந்துச்சுன்னா நாங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் பிளஸ் ரிலீஸ் நம்பர் என்னன்னா டேலி பிரைம் ரிலீஸ் என்ன இருக்கும் 1.1ன்னு சொல்லி வந்துரும். அதுலதான் இ இன்வாய்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது நல்லா பாத்துக்கோங்க. இப்போ as a யூசரா நான் ஒரு பில் பண்ணேன் அப்படின்னா நான் என்டர் பண்றது டேலி பிரைம்ல அந்த பில் ரைஸ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இதுல கனெக்ட் ஆகும். ஜிஎஸ்பின்னு சொன்னோம், ஓகேங்களா? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஸ்வேதா ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அவங்க மூலமா அது ஆட்டோமேட்டிக்கா இன்டெகிரேட் ஆகி ஐஆர்பிக்கு போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் ஜிஎஸ்டிபிக்கு வந்து அதுல இருந்து டேலி பிரைமுக்குள்ள வந்து நீங்க என்ன பிரிண்ட் பண்ணிக்கலாம், இ இன்வாய்ஸ் பிரிண்ட் பண்ணிக்கலாம். சோ நீங்க போர்ட்டல்ல போய் டவுன்லோட் பண்ண தேவையில்லை, வேற எந்த மேனுவல் ஒர்க்கும் பண்ண வேண்டியது இல்லை. டேலி பிரைம்ல என்ட்ரி பண்ணி முடிச்சீங்கன்னாவே போதும். சென்ட் பண்ணட்டுமான்னு கேட்கும், எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அப்படியே யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டா அது ஒரு 1 or 2 seconds மினிமம், ஒரு நிமிஷம் கூட வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள கம்யூனிகேட் எல்லாம் ஆகி உங்களுக்கு அந்த இன்வாய்ஸ் நம்பரு, கியூஆர் கோடு
எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதுவே உங்களுக்கு இன்வாய்ஸ் பிரிண்டிங்க்கும் வந்து நின்றோம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி இருக்குங்கிறது ப்ராடக்ட்லையும் காட்டுறேன். வீடியோ பிளே ஆகுது மேடம்? உங்க எல்லாத்துக்கும் தெரியுதா சார் ஸ்கிரீன்ஸ்? தெரியுது சார். ஓகே. ஆக்சுவலா என்னன்னா, இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இது வந்து ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்றோம். ஓகேங்களா? ஒரு டேலியில ஒரு இன்வாய்ஸ் போட்டுட்டு இருக்கோம் பிரைம்ல அப்படின்னா, ஸோ இப்படிதான் போடுவோம். ஸோ அந்த இன்வாய்ஸ் ஃபில் ஆயிட்டு இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஸ்கிரீன் இன்வாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்கிற ஸ்கிரீன் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சார் உங்க எல்லாத்துக்கும் தெரியுது இல்ல? தெரியுதுங்க சார், தெரியுதுங்க சார். ரைட். ஸோ இப்போ இன்வாய்ஸ் போட்டுட்டு இருக்கோம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இன்வாய்ஸ் இப்போ போடுறாங்க டேலியில. ஸோ இது பிளே ஆகும். நம்ம எப்பவும் போல இன்வாய்ஸ் போடுறது தான், அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கிறோம், குவான்டிட்டி எல்லாம் ஃபில் பண்ணிக்கிறோம், நம்மளோட ஜிஎஸ்டி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறோம். இங்க பாருங்க, இந்த இடத்துல நமக்கு நரேஷன் பார்ட்டுக்கு மேல ஒரு டீடைல் கேட்கும், இ இன்வாய்ஸ் டீடைல் கொடுங்கன்னு சொல்லி கேட்கும். இங்க பிளேஸ், பில் டு பிளேஸ், ஷிஃப்ட் டு பிளேஸ் ரெண்டு ஆப்ஷன் வரும். இதை ரெண்டை மட்டும் ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம் இந்த என்ட்ரியை. நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், பில் மட்டும் ரைஸ் பண்றேன். ரைஸ் பண்ணணும்னு என்ன கேக்குது உங்களுக்கு, do you want generate e-invoice சொல்லி கேட்கும். ஸோ நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்கன்னா, சேல் பில் போட்டிருக்கீங்க, போடும்போது நரேஷன் பார்ட்டுக்கு மேல ஒரு ஆப்ஷன் கேட்டுச்சு, இவே பில்னு ஒன்று வந்துட்டு இருந்ததுல, அதே மாதிரி இப்ப என்னன்னு வருது, e-invoice சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை எஸ் கொடுத்து பிளேஸ், பில் டு பிளேஸும் ஷிஃப்ட் டு பிளேஸும் கொடுத்து நான் சேவ் பண்ணணும்னு என்ன கேக்குது, என்ட்ரி சேவ் பண்ணாவே do you want generate e-invoice கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா அடுத்தது என்ன கேக்குது, உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு எங்க ஜெனரேட் பண்ணதா இருக்கும், நம்ம இ இன்வாய்ஸ் போர்ட்டல் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம ஜெனரேட் பண்ண யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதை நான் கொடுத்து இப்ப நான் என்ன பண்றேன், லாகின் பண்றேன். சரி, இது டேலியோட லாகின்ஸா, டேலி கம்பெனியோட லைவ் லாகின்ல அப்லோட் பண்ணனது. ஸோ இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தாவே போதும், அதை என்ன பண்ணிக்கும், என்னோட இ இன்வாய்ஸ் போர்ட்டலோட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அண்டர் ப்ராசஸ் காட்டுதா, அதுவே கம்யூனிகேட் பண்ணி, அதுவே லோட் பண்ணி, அதுவே அந்த இன்வாய்ஸ் என்ன பண்ணி விட்டுரும், டவுன்லோட் பண்ணும். இப்போ லோட் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் மெசேஜும் வந்துருச்சு, ஜென்ரேட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்றேன், பிரிண்ட் பண்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ நான் பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ இதான் பிரிண்டிங் ஃபார்மேட்ஸா, நம்ம அங்க பார்த்தோம்ல சேம் சினாரியோ, கியூஆர் கோடு வந்துடும், 5000 நம்பர் என்னதும் உள்ள வந்துடும். ஸோ நம்ம பில் பண்ணும் போதே நம்மளுக்கு அப்லோட் பண்ணட்டுமான ஒரு ஆப்ஷன் கேட்கும், எஸ்ன்னு கொடுத்துட்டா போதும், அதுவே என்ன பண்ணிக்கோ, போர்ட்டல்ல லோட் பண்ணி விட்டு, அதுவே போர்ட்டல் கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு, இந்த கியூஆர் கோட் பிளஸ் 5000 நம்பர் அதுவே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் வரைக்கும் கொண்டு வந்து வச்சிரும். நீங்க பிரிண்ட் எடுத்தாவே போதும். அப்ப நான் அப்ளை ஒரு ஆப்ஷன் உங்ககிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா, நம்ம ஒரு இன்வாய்ஸ் போடுவோம், இவே பில் மெயின்டைன் பண்ணணும், இ இன்வாய்ஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு சொன்னால 3 டாக்குமெண்ட். ஆனா டேலி வழியா ஒரு மெயில் போனா 2 டாக்குமெண்ட் தான். நீங்க என்ன பண்ணிக்கலாம், இ இன்வாய்ஸ் இந்த இன்வாய்ஸே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், பில் இதுலயே இருக்கும், இ இன்வாய்ஸ் டீடைல் இதுலயே இருக்கும். அடிஷனலா வேணும்னு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இவே பில் போட்டு அதுவும் கூட வச்சுக்கலாம். ஸோ அப்போ டேலி யூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம் 2 டாக்குமெண்ட் தான். ஒரு மேனுவலாவோ இல்லது இ இன்வாய்ஸ் கூட ஒர்க் பண்ணாத ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மொத்தமா எத்தனை டாக்குமெண்ட் வரும், 3 டாக்குமெண்ட் வரும். ஆனா டேலி யூஸ் பண்ணி பண்றவங்களுக்கு 2 டாக்குமெண்ட் தான் வரும். ஒரு இன்வாய்ஸ், அந்த இன்வாய்ஸ் அலாங் வித் என்ன வந்துடும் உங்களுக்கு, இ இன்வாய்ஸ் டீடைல் வந்துடும். அடிஷனலா அடுத்தது என்ன வரும் உங்களுக்கு, பிளஸ் இவே பில்லும் நீங்க டேலியில மெயின்டைன் பண்ணா ஈஸி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரியும், ஈஸியா ஜென்ரேட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் தான் இப்போ டேலியில கொண்டு வர போறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிங்கிள் இன்வாய்ஸ். இன்வாய்ஸ் போடும் போதே ஜென்ரேட் பண்ணேன், இல்ல சார் நான் 1 மணி நேரத்துக்கு ஒரு 10-20 பில் போட்டுருவேங்க, ஒவ்வொரு பில்ல நான் பண்ண விரும்பல, மொத்தமா நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் டேலியில ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அது எப்படின்னா பல்க் இன்வாய்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது எப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். ஸோ டேலி கோ டு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. கோ டு ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா, ஸோ இ இன்வாய்ஸ்ங்கிற ஒரு ரிப்போர்ட் இருக்கும், அந்த இ இன்வாய்ஸ் ரிப்போர்ட்ல போயிட்டு ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிருக்க பில் எல்லாமே காட்டும், ஜென்ரேஷன் பண்ணி வச்சிருந்தோம்ல பில்ஸ் எல்லாமே உங்களுக்கு. ஸோ அந்த பில் எல்லாமே உங்களுக்கு காட்டும். நீங்க அந்த பில்லோட காலத்துல வச்சு நீங்க என்ன பண்ணணும், உள்ள போயிட்டு அப்லோடுன்னு கொடுத்தா மட்டுமே போதும்.
அதுவே உங்களுக்கு அப்லோட் ஆகி டவுன்லோடும் ஆகும். ஸோ கோ டு ஆப்ஷன்ல இ இன்வாய்ஸ் உள்ள போனேன். உள்ள போனோம்னா ஆல்ரெடி நான் போட்டு வச்சிருக்கேன்னா 4 இன்வாய்ஸ், அதை உள்ள போயிட்டு அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்களா, சென்ட் ஃபார் இ இன்வாய்ஸிங் சொல்லி கொடுத்தேன்னா அந்த 4 இன்வாய்ஸிங் எனக்கு செலக்ட் ஆகும். நான் 4 செலக்ட் பண்ணி கொடுக்கலாம், இல்ல 2 மட்டும் செலக்ட் பண்ணி அனுப்புறேன்னா கூட நீங்க 2 மட்டும் செலக்ட் பண்ணி அனுப்பலாம். இப்ப நான் 2 செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். ஸோ அப்ப அந்த 2 இன்வாய்ஸ் என்ன ஆகும், உள்ள போய் லோட் ஆகி எனக்கு பிரிண்ட் வந்து நின்றும். ஸோ இப்போ நான் எஸ் கொடுக்குறேன், யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறேன், மொத்தம் 4 இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிருக்கேன். பட் இ இன்வாய்ஸ் என்ன பண்ணல, ஜென்ரேட் பண்ணல. இப்ப அந்த 4ல 2க்கு மட்டும் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றேன். அந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணிட்டு சென்ட்னு கொடுத்தேன்னா என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். கொடுத்து முடிச்சிட்டேன்னா எனக்கு என்ன ஆயிடும், டவுன்லோட் ஆகி என்னோட கியூஆர் கோடு ஐஆர்என் நம்பர்ல உள்ள வந்து அதுவே பிரிண்ட்டுக்கு வந்து நின்றும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த 2 பில்லு மறைஞ்சிருச்சு, மீதி இருக்கிற 2 தான் இருக்கும். இப்ப அடுத்த 2 நான் ஜென்ரேட் பண்றேன்னா கூட ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எது வேணும் செலக்ட் பண்ணி பண்ணலாம், இல்ல ஒரே மூட்டா எல்லாத்துக்கும் பண்றனாலும் பண்ணலாம். ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம்னா நீங்க பிரிண்ட் போனீங்கன்னா பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ கீழே பாருங்க ஐஆர்என் ஜென்ரேட்டர்னு ஒரு ஆப்ஷன் வருதா, அந்த ஐஆர்என் ஜென்ரேட்டர் ஆப்ஷன் தான் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், 4 இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்றது அங்கதான் ஷோ ஆகும். உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? ஸோ அந்த ஐஆர்என்ல 4 ஜென்ரேட் பண்ணது இருக்கும். 4க்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணி பிரிண்ட் பண்றோம்னா பண்ணலாம், இல்ல 4 நம்ம ஒன்னா பிரிண்ட் பண்றனாலும் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது சிங்கிளா பண்றது, ரெண்டாவது 4க்கு ஒன்னா சேர்த்து பண்றது பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இப்ப பண்ணுனதை கேன்சல் பண்ணலாம், இல்ல நம்ம இவே பில் போடுறதுன்னா எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இவே பில் போடணும், அப்புறம் கேன்சல் பண்ணணும். இப்ப இவே பில் எப்படி போடுறதுங்கிறத பாத்துக்கலாம். ஸோ நம்ம நார்மலா பில் போடுவோம். கீழே பாருங்க ஜிஎஸ்டியோட காட்டுதா, இவே பில்லும் வரலாம். அடுத்தது நான் இது இ இன்வாய்ஸும் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த காலத்தை ஃபில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா 2மே என்ன ஆகும், நம்மளுக்கு கம்யூனிகேட் ஆகி ஜென்ரேட் ஆயிடும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் போட்டப்போ வெறும் இ இன்வாய்ஸ் மட்டும் சிங்கிளா போட்டேன், அடுத்தது பல்க் இ இன்வாய்ஸ் எப்படின்னு போட்டேன். ஆனா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், இவே பில் அலாங் வித் இ இன்வாய்ஸ் எப்படி பண்ணலாங்கிறது தான் இங்க போட்டுட்டு இருக்கோம். 2க்கு தேவையான டீட்டெயில் இங்கேயே ஃபில் பண்றோம். அடுத்தது இவே பில் டீடைல் முடிஞ்சோடனே இ இன்வாய்ஸ் டீடைல் வந்துடும். நம்ம இதை கொடுத்து சேவ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த எஸ்ஆர் நோ கேட்கும். கேட்கும் போது இ இன்வாய்ஸ் பிளஸ் என்ன கேட்டுச்சு, இவே பில் கேட்டுச்சு. நான் எஸ் கொடுத்தேன், இ இன்வாய்ஸும் முடிஞ்சிருச்சு, இவே பில்லும் முடிஞ்சது. இப்ப நான் பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் என்ன வருது, இ இன்வாய்ஸ் பிரிண்ட் ஆயிடும். அதுல பாருங்க இவே பில்லோட நம்பரும் ஃபில் ஆகி வருதா. ஸோ இ இன்வாய்ஸும் பிரிண்ட் ஆயிருச்சு, இவே பில்லும் உள்ள லோட் ஆயிருச்சு. ஸோ 2மே சைமில்டேனியஸா நடந்துரும். பட் இதெல்லாம் எதில் வழியா நடக்கும், பிரைம் தான். ஸோ இல்ல நான் தனியா போய் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா நீங்க தனியாவே போய்க்கோங்க, போயிட்டு இ இன்வாய்ஸ் தனியா போய் பார்க்கணும், பார்த்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு எடுத்துக்கலாம், இல்ல இவே பில் டீடைல் போய் பார்த்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க சார். சரி, இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக் மேனர் தான். சிங்கிள் இன்வாய்ஸ் இல்ல மொத்தமா போட்ட இன்வாய்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுக்கிறது, இல்ல அப்படின்னா இவே பில் வித் இ இன்வாய்ஸ் எப்படி பண்றதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். சோ இதுக்கு அடுத்தது எனக்கு ஆட்டோமேட்டிக் வேண்டாங்க, நான் டேலியில இருந்து ஜேஎஸ்என் எடுத்து நானே போர்ட்டல் அப்லோட் பண்ணி எடுத்துக்கிறேன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. நீங்க தாராளமா எப்பவும் போல என்ன பண்ணிக்கோங்க, ஜேஎஸ்என் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி கூட பண்ணிக்கலாம்.
ஸோ இது வரைக்கும் ஓகே தானே சார்? டவுட் இருந்தா கேளுங்க சார். சார் நீங்க ரெக்கமெண்டேஷன் சொல்லுங்க சார். டைரக்டா டேலில இருந்து நம்ம பண்ணலாமாங்க சார், இல்ல ஜேசன்ல தான் போய் பண்ணலாமா? சார் நீங்க டேலில இருந்து பண்றது உண்மையில் பெட்டர். ஏன்னா இவ்வளவு நாள் டேலி அந்த ஆப்ஷன் இல்ல. அப்ப என்னாச்சுன்னா 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஜேசன் இன்னொன்னு எக்ஸல் எடுத்து ஆப்ஷன் டூல் வழியா ஜென்ரேட் பண்றது. அப்ப அந்த டைம்ல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஜேசன் எடுத்து நீங்க டைரக்டா அப்லோட் பண்ணுங்க, எதுக்கு 2வது ஒர்க் எக்ஸல்ல போய் வேலிடேட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். பட் இன்னைக்கு சினாரியோ டேலி ஆட்டோ அப்லோடே கொடுத்துருச்சு. ஸோ ஆட்டோ அப்லோட் கொடுக்கும்போது இன்வாய்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது இப்ப இவே பில்லும் அப்லோட் கொடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துரும்னா, ஜிஎஸ்டிஆர் 1ஓட டீடைல் மத்த ஏதாவது டீடைல் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணிக்கிற டீடைலும் ஃபியூச்சர்ல வந்துடும். ஸோ இதுல நீங்க பழகிறது தான் நெக்ஸ்ட் ஃபியூச்சரா இருக்கும் டெக்னாலஜி வைஸ். ஸோ அப்ப என்ன வேணும், ஒர்க்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ இன்னொரு ஆப்ஷனும் வந்துடும் கூடிய விரைவில். எப்படின்னா, உங்களுக்கு 2 இருக்குல்ல, நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கல்ல, அடுத்த பார்ட்டி எல்லாம் அப்லோட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த ரெக்கன்சிலேஷனுக்கும் இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். நீங்க ஒரு பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா போர்ட்டல் இருக்கிற டீடைலோ, நீங்க டேலில அக்கௌண்ட் பண்ண உங்களோட இன்வென்ட் டீடைலோ ரெக்கன்சில் பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன் இப்போ டேலி பிரைம்லயே வந்துடும். வித்தின் மார்ச் வரக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த டைம் இதெல்லாம் போய் பழகிறதுக்கு இப்பவே பழகலாம். பிரைம் கொண்டு வந்ததுக்கு ரீசனே இதுதான் மெயின் ரீசனே. ஸோ இந்த 3 monthsக்குள்ள இதெல்லாம் முடிச்சிடணுங்கிறது தான் பிரைமே வந்துச்சு. ஸோ இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலனா நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர் ஏப்ரல் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம்ல ப்ராப்ளம் நம்மளுக்கு தவறும். ஸோ என்னோட ரெக்கமெண்ட் இப்போ நீங்க யூஸ் பண்றது தான். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா சார்? சார் சார் இப்போ சார் சரவணன் சார், சார் இப்போ ஹலோ சார் கேக்குதா? சொல்லுங்க சார். ஹலோ சார், இப்போ நம்ம பல்க்ல போட்டுக்கிட்டு இண்டிவிஜுவலா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இல்லையா? பல்க்ல இன்வாய்ஸ் போட்டுட்டு நம்ம பிரிண்ட் அவுட் வந்து இண்டிவிஜுவல். ஓ சரிங்க. ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். நான் அதுதான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டணும். அந்த கோ டு ஒரு ஆப்ஷன் இருக்கு தெரியுங்களா, அதுல போயிட்டு ஒவ்வொன்றா பிரிண்ட் அவுட் எடுக்கறனால எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். சரிங்க சார், தேங்க்யூ. எனி அதர் டவுட் சார்? சார் சொல்லுங்க சார். சார் இந்த இன்வாய்ஸ் இந்த டெலிவரி சலானுக்குள்ள இன்வாய்ஸ் சொல்றோம் சார். டெலிவரி சலான்ங்கிற கான்செப்டே உங்க மேல இருக்காது சார். ஒண்ணு இன்வாய்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ். டெலிவரி சலான்ங்கிறது மேஜரா எந்த டைம்ல வரும்னா, இந்த ஜாப் ஒர்க் எல்லாம் பண்ணுவீங்க தெரியுங்களா? ஆமாங்க சார். ரிப்பேர் மெயின்டெனன்ஸ், ஜாப் ஒர்க், அந்த மாதிரி சினாரியோக்கு தான் வரும். அந்த மாதிரி சினாரியோக்கு வரும்போது இவே பில் வந்துடும், இன்வாய்ஸ் வராது. இன்வாய்ஸ் வராது. ஓகே சார், ஓகே சார். அதுதான் டவுட்டுங்க சார். ஓகே சார். சார் எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். சார் ஒரு கிளைண்ட் வந்து எப்படின்னா, அவங்க வந்து பில்ஸ் வந்து 2ஆ வச்சிருக்காங்க சார். ஒன்று வந்து கிரெடிட் பில்லு, ஒன்று கேஷ் பில் அப்படின்னு வச்சிருக்காங்க சார். அப்போ அந்த கிரெடிட் பில் வந்துட்டு நம்ம இன்வாய்ஸ்ல போட்டுறோங்க சார். அந்த கேஷ் பில் வந்து தனியா மெயின்டைன் பண்றது, அது எப்படி சார் அந்த 1 டேல நடக்கிற கான்செப்டே கிடையாதுங்க. நீங்க 100 கோடி ரூபாய்க்கு மேல பண்ற பிசினஸ் அப்படின்னா இப்பவே நீங்க எல்லா பில்லும் எதுல தான் போட்டாகணும், இன்வாய்ஸ்ல தான் போட்டாகணும். இது மேஜர் எக்ஸாம்பிள் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. ரிலையன்ஸ் ஷோரூம் எல்லாம் போயிருக்கீங்க தெரியுமா? ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட், இவங்க ரிலையன்ஸ் டோட்டல் பண்ணா 100 கோடியில ஈஸியா தாண்டிடுவாங்க. சோ ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்னு இருக்கும். அவன் இண்டிவிஜுவல் டர்ன் ஓவர் எடுத்தீங்கன்னா 100 கோடியில தாண்டாது. ஆனா கன்சல்டேட் பண்ணிட்டேன் ஆயிடும் 100 கோடி தாண்டும். அப்ப அந்த சூப்பர் மார்க்கெட்ல போடுற எல்லா பில்லுமே லோட் ஆகுமானா கம்பல்சரி லோட் ஆகும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, B2B பண்றது மட்டும் தான் லோட் ஆகும். B2C பண்ண என்ன தேவையில்லை, லோட் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. ஓகே சார். தேங்க்யூ சார். எனி அதர் டவுட் சார்? சார் தர்மர் சார். சொல்லுங்க சார். சார் எங்களை பொறுத்தளவுல மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுல வந்து நாங்க வந்து கூட்ஸ் சேல்ஸும் பண்றோம், ஜாப் ஒர்க் பண்றதுனால சர்வீஸ் டாக்ஸும் போடுறோம். அப்போ கூட்ஸ் சேல் பண்ணும்போது இன்வாய்ஸ் போட்டுக்கலாம். ஆனா சர்வீஸ் இன்வாய்ஸ் பண்ணும்போது எப்படி சார்? அதுவே போடணுமா? இதுல கூட்ஸ் சர்வீஸ் கான்செப்ட் எல்லாம் கிடையாது சார். இன்வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் எனி அவுட்வேர்ட், ஓகேங்களா, அந்த அவுட்வேர்ட் B2Bக்கு பண்ணணும்னா கம்பல்சரி இன்வாய்ஸ்ல வந்துடும். அது குட்ஸா இருக்கலாம் இல்ல சர்வீஸா இருக்கலாம். ஆனா என்கிட்ட ஒரு 100 கோடிக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா நான் பண்ணக்கூடிய பில் என்னவா இருக்கணும், இன்வாய்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஆர் குட்ஸ் ஆர் சர்வீஸ் எனிதிங் அப்படிங்கும் போது நான் அதுலதான் போட்டாகணும்.
ஓகேவா சார்? வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா சார்? சார் இன்னொரு டவுட்டுங்க சார். இப்போ நம்ம இது என்ன, நம்ம ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கிறாங்க, இப்போ அவங்க லீவ்ல இருக்காங்க, அப்போ அந்த நெக்ஸ்ட் டே வந்து 2 நாளுக்கு அப்புறம் வராங்கன்னு வச்சுங்களேன் சார், அது வரையும் நம்ம வந்து இன்வாய்ஸ் போடாம மேனுவல் போட்டுட்டு அப்புறம் இன்வாய்ஸ் அப்படி பண்ணிக்கலாமாங்க சார்? பண்ணக்கூடாது சார், அப்படி ஆப்ஷன்லாம் கிடையாதுங்க. ஸோ எப்படி இருந்தாலும் மொபைல் போன்ல கூட நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலாங்கிற ஆப்ஷன்லாம் வந்துருச்சு. ஸோ அவர் லீவ்ல இருந்தாலோ வெளியே யார்கிட்ட இருந்தாலும் யார் ஆத்தரைஸ் பர்சனோ அவங்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். இதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ஸோ எப்படி இவே பில் இல்லாம ஒரு ப்ராடக்ட் வெளியே போச்சுன்னா குடிப்பாங்களோ அது மாதிரி நாளைக்கு இன்வாய்ஸ் இல்லாம போனாலும் குடிப்பாங்க. அது எப்படி சார் என் கம்பெனி 100 கோடியா 200 கோடியா அவருக்கு எப்படி தெரியும் செக்கிங்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இப்போ போர்ட்டல் லாகின் பண்ணாவே கீழே ஒரு ஆப்ஷன் காட்டிட்டு இருக்கோம், ஷோ டேர்ன் ஓவர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போர்ட்டல்ல லாகின் பண்ணி ரிட்டன் டேஷ்போர்ட் போறதுக்கு முன்னாடியே கீழே காட்டிட்டு இருக்கு. அதை நீங்க ஜென்ரேட் பண்ணி விட்டா கடந்த 2 வருஷம் 3 வருஷமா நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதை வச்சு அதுவே என்ன பண்ணிடும், டேர்ன் ஓவரை பார்க்க முடியும் அவங்கனால. ஸோ அப்ப அந்தந்த ஜிஎஸ்டி நம்பர் 100 கோடி தனியா போன நம்பர்ஸ் எல்லாம் அவங்களால எடுக்க முடியும். அந்த பிசினஸ் யூனிட்ஸோட நேம்ஸ் லிஸ்ட் எல்லாமே அவங்களால பார்க்க முடியும் சார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுல பண்ணுங்க சார். இப்போ நான் 2-3 கம்பெனிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கேங்க. பட் அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு மேன் பவர் இல்லாதனால இப்போ அவங்க வந்து என்னை வந்து போட சொன்னாங்கன்னா நம்ம அப்படி 2-3 கம்பெனிஸ் வந்து அட் அ டைம் வந்து டேலி பிரைம்ல போடலாமா சார்? தாராளமா போடலாம் சார். நீங்க ஒவ்வொரு கம்பெனி ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணும் போதோ அந்தந்த கம்பெனியோட இன்வாய்ஸ் போர்ட்டல் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது அங்க போய் டவுன்லோட் ஆகி தான் வரும். நீங்க எத்தனை கம்பெனி வச்சிருக்கீங்களோ அத்தனை கம்பெனி சேர்த்தியே பண்ணலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். எனி அதர் டவுட் சார்? மத்தவங்க யாராச்சும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம், இல்ல மூவ் பண்றேன்னா மூவ் பண்றேன். சார் சொல்லுங்க சார். சார் இப்ப நாங்க சில கஸ்டமர் இருக்குங்க சார், டிசில போட்டு ஒரு 5 நாள் கழிச்சு நாங்க வந்து இன்வாய்ஸ் ரைஸ் பண்றோங்க சார், அந்த டிசிய மென்ஷன் பண்ணி. சரிங்க. அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது இல்லைங்க சார் இப்ப? இல்ல அதுவும் பண்ணலாம். நீங்க பண்ற மாதிரி இருந்தா அதுவும் பண்ண முடியும். எப்படின்னா நீங்க டிசிஏ பேஸ் பண்ணி இவே பில் ஜெனரேட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே. டிசிஏ பேஸ் பண்ணி இவே பில் ஜெனரேட் பண்ணி கொடுத்துருங்க. எப்ப இன்வாய்ஸ் பண்றீங்களோ அப்ப இன்வாய்ஸ் இன்வாய்ஸ் போட்டு கொடுத்துருங்க. அன்னைக்கு அப்படி போட்டுக்கலாம், அது பண்ணிக்கலாம். எஸ் எஸ். ஓகே ஓகே சார், ஓகே. எனி அதர் டவுட் சார்? ஸோ இப்போ அடுத்தது என்ன பார்க்கலாம்னா சார், இப்போ நான் தெரியாம லோட் பண்ணிட்டேன். லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த என்ட்ரி கேன்சல் பண்றது எப்படி, இல்ல நான் ரிஜெக்ட் பண்றது எப்படி அப்படிங்கறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம் சார். ஸோ இப்போ டேலி பிரைம்ல இருந்து நான் சேல் பில் போட்டேன், சிங்கிள் பில் போட்டேன், பல்கா லோட் பண்ணி காட்டினேன். அடுத்தது என்ன பண்ணிக்கிட்டேன், இவே பில் அலாங் வித் இன்வாய்ஸ் எப்படி டவுன்லோட் ஆகுங்கிறதும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் போயிடுச்சு போர்ட்டல்ல. நான் என் டேலில என்ட்ரி கேன்சல் பண்ணா அங்க கேன்சல் ஆகணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாங்களா? ஸோ இதுல அந்த 3 ஆப்ஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ மறுபடியும் பார்க்கலாங்க சார், சாரி சார். ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா டேலி மூலமா நம்ம அப்ளை பேசின மாதிரி கேன்சல் இல்ல மேனுவலா அப்டேட் பண்றது இது எல்லாமே எப்படின்னு பார்த்தோம். ஸோ ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்ல கோ டு வழியா ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்ல போறேன். போன பின்னாடி ரிஜெக்ட் பை இன்வாய்ஸ் சிஸ்டம், வவுச்சர் சேஞ்ச் ஆஃப்டர் ஐஆர்என் ஜென்ரேட்டட், ஐஆர்என் கேன்சல். இப்போ நம்ம மேனுவலா என்ன பண்ணிருக்கோம், ஐஆர்என் அப்டேட் எப்படி பண்றதுங்கிறத பார்ப்போம். இன்வாய்ஸ் போட்டுட்டு அப்புறமா நான் அப்டேட் பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த என்ட்ரிக்குள்ள போறோம். என்ட்ரிக்குள்ள போயிட்டு நான் செலக்ட் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தேன்னா என்னோட யூசர் பாஸ்வேர்டு கேட்கும். நான் யூசர் பாஸ்வேர்டு கொடுத்த உடனே என்ன ஆகும்னா ஜிஎஸ்டி போர்ட்டலோட கம்யூனிகேட் ஆகி எனக்கு அந்த ஐஆர்என் நம்பரும் கியூஆர் கோடு ஜென்ரேட் பண்ணிடும். ஜென்ரேட் பண்ண பின்னாடி பிரிண்ட்டுக்கும் அதுவே என்ன இருக்கும், நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ ஜஸ்ட் யூசர் பாஸ்வேர்ட் போட்டு நான் இங்க சேவ் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணணும்னு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த என்ட்ரி மூவ் ஆயிடுச்சு, ஜென்ரேட்டுங்கிறதுக்கு போய் நின்றுச்சு. ஸோ அந்த ஜென்ரேட்குள்ள போனோம்னா நம்ம ஆல்ரெடி எல்லாம் சக்சஸ்ஃபுல் ஆனதெல்லாம் இங்க வரும். நான் எந்த என்ட்ரி வேணுமோ அந்த என்ட்ரி செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணனா போதும், எனக்கு இன்வாய்ஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் அப்போ அந்த கியூஆர் கோடோ பிளஸ் அந்த ஐஆர்என் நம்பரும் சேர்ந்த மாதிரியே நம்மளுக்கு என்ன ஆயிடும், பிரிண்டிங்ல வந்துடும். ஸோ நான் என்ட்ரி போடும்போது பண்ணலாம், இல்லை என்ட்ரி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் மாடிஃபைடு ஏதாச்சும் ஆயிருக்கு,
அப்படின்னா நம்ம அந்த மாடிஃபைடு நம்ம என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்க முடியும். கேன்சல் பண்ண போறோம். இப்ப நம்ம டேலியில என்ன பண்றோம்னா ஒரு என்ட்ரி கேன்சல் பண்ணோம்னா இன்வாய்ஸ்ல அந்த கேன்சல் என்ன ஆகணும், அப்டேட் ஆகணும். ஸோ அதுதான் இங்க பாக்குறோம். ஸோ ஐஆர்என் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதுக்குள்ள போயிட்டு எந்த என்ட்ரி வேணுமோ அந்த என்ட்ரி செலக்ட் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு பட்டன் இருக்கும் கேன்சல் ஐஆர்என் சொல்லிட்டு, அதை கொடுத்தோம்னா அப்டேட் கேன்சலேஷன் கேட்கும். அதை கொடுத்த உடனே என்ன ஆயிடும், போர்ட்டல்ல போயிட்டு என்ன ஆயிக்கும், அப்டேட் ஆகி கேன்சல்ன்றத அப்டேட் அதுவே பண்ணிக்கும். ஸோ இப்போ இந்த என்ட்ரி என்ன ஆகும்னா போர்ட்டலுக்கு போயிட்டு கேன்சல் பண்ணவங்களுக்கும் ஆப்ஷன் இருக்கும். இங்க பாருங்க ஐஆர்என் மார்க் பண்ணி வச்சிருக்கோம், என்ட்ரி மார்க் பண்ணிட்டோம் கேன்சல்னு சொல்லிட்டு. இப்போ இந்த என்ட்ரி நான் என்ன பண்றேன், ஐஆர்என் நம்பரோட போர்ட்டலுக்கு அனுப்புறேன். ரீசன் கேக்குதா, கேன்சலுக்கு டேட்டா என்ட்ரி மிஸ்டேக்கா டூப்ளிகேட் ஆயிடுச்சான்லாம் சொல்லி ஒரு ரீசன் கொடுத்துட்டு நான் எஸ் கொடுக்குறேன். பெண்டிங் ஃபார் கேன்சலேஷன். இங்க நான் என்ட்ரி கேன்சல் பண்ணிட்டேன், பட் இன்வாய்ஸ் போர்ட்டல் ஒன்னும் என்ன ஆகல, கேன்சல் ஆகல. இப்போ நான் என்ன பண்றேன், எக்ஸ்சேஞ்சை கிளிக் பண்ணி சென்ட் இன்வாய்ஸ் போர்ட்டல் கொடுத்தா நம்ம அந்த கேன்சல் பண்ணோம்ல அந்த என்ட்ரி இருக்கும். நான் எஸ் கொடுத்தேன்னா இன்வாய்ஸ் போர்ட்டலுக்கு போயிட்டு அங்க அந்த போர்ட்டலுக்கு அந்த டேட்டாவையும் ஆல்டர் பண்ணி அங்கேயும் கேன்சல்னு மாத்திட்டு இங்க டேலிக்குள்ள வந்து சேவ் ஆயிடும். சக்சஸ்ஃபுல் மெசேஜ் வந்துருச்சு. ஒரு என்ட்ரி இப்போ கேன்சல் பண்ணிட்டோம், டேலிலையும் கேன்சல் பிளஸ் போர்ட்டலையும் என்ன இன்வாய்ஸ் போர்ட்டலையும் கேன்சல் பண்ணி அப்டேட் ஆயிருச்சு. சரிங்களா, ஐஆர்என் கேன்சல் ஃப்ரம் இன்வாய்ஸ் சிஸ்டம் சொல்லி ஒரு ஆப்ஷன் வருதா. இந்த இன்வாய்ஸ் தான் என்ன இருக்கு, நம்மளுக்கு இன்வாய்ஸ் போர்ட்டலையே அப்டேட் ஆயிருக்கு. கீழே ஒரு இன்வாய்ஸ் இருக்குல்ல, அது இன்னும் என்ன ஆகல, இன்வாய்ஸ் போர்ட்டல்ல அப்டேட் ஆகல. சோ எந்த இன்வாய்ஸ் நீங்க கேன்சல் பண்ணணும், எதோட அப்டேஷன் இன்வாய்ஸ் போர்ட்டல் அப்டேட் ஆகணுங்கிறத நீங்களே என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்க முடியும். இதுல டவுட் இருக்கா சார்? இதுல டவுட் இருக்குங்களா? இல்ல சார், எதுவும் டவுட் இல்ல. சிங்கிள் இன்வாய்ஸ், பல்க் இன்வாய்ஸ், இன்வாய்ஸ் வித் இவே பில், அடுத்தது கேன்சலேஷன் அதுவும் பார்த்துட்டோம். இப்போ ரிஜெக்டட் நம்ம பண்ணா கேன்சல், பட் போர்ட்டல்ல ஏதோ ஒரு ரீசன்னால அது ரிஜெக்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு வரணும், இன்வாய்ஸ் ரிஜெக்டட் பை ஐஆர்பின்னு சொல்லி வரும். சோ அது என்ன ரீசன்ங்கிறத நான் ஃபைண்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். டவுட் இருக்கா சார்? சார் ஒரு சின்ன ஹலோ தர்மாஜ் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் உங்களுக்கு கூட்ஸ் சேல்ஸுக்கு வந்து ஒரு சீரியல் நம்பரும் சர்வீஸுக்கு தனி சீரியல் நம்பரும் யூஸ் பண்றேன் சார். இதே பண்ணிக்கலாமா சார்? ஆமா சார், அதாவது டாக்குமெண்ட்ங்கிறது நீங்க மெயின்டைன் பண்றது, கவர்மெண்ட் போர்ட்டல்ல இருந்து வரக்கூடிய இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் ஐஆர்என் நம்பர் தான் வருமே தவிர்த்து உங்க டாக்குமெண்ட் நம்பர் இப்படி தான் மெயின்டைன் பண்றது அவங்க சொல்ல கிடையாது. ஓகே சார், ஓகே, சரி சார், ஓகே. ஆனா மெயினா வந்து அது வந்து ரெஃபரன்ஸ் நம்பருங்கிறது எங்க இருந்தாலும் நம்ம இன்டர்நெட்ல ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு தான் அந்த நம்பர் யூஸ் ஆகும். நம்ம டாக்குமெண்ட் நம்பர் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல்ல வந்து நம்ம பார்ட்டிகளுக்கு ஜிஎஸ்டி கட்டணமா இல்லையாங்கிறதுக்கு அதுதான் யூஸ் ஆகும் இல்லைங்களா? ஆமா சார், அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் தான் ஜிஎஸ்டி போர்ட்டல் வரைக்கும் ஒரு ட்ராக்கிங். பட் உங்க அக்கவுண்டிங் சிஸ்டத்துக்கு நீங்க இன்வாய்ஸ் நம்பர்ல வச்சிருக்கீங்களா, டாக்குமெண்ட் நம்பர்ல, அதெல்லாம் உங்க அக்கவுண்டிங் சிஸ்டம். ஓகேங்களா? சொல்லிருக்கேன் சார், மறுபடியும் சொல்றேன், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எல்லாரும். ஒவ்வொரு வருஷமும் ஸ்டார்ட் முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஒரே மாதிரி 1ஆம் நம்பர்ல இருந்து 100 வரைக்கும் இந்த வருஷம் போடுவேன், அடுத்த அக்கவுண்டிங் இயர்லி 1ல இருந்து போடுவேன்னு சொன்னா சிஸ்டம் வர ஆரம்பிக்கும். போர்ட்டலுக்கு ஏன்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே சார். இல்ல அவங்க கட் பண்ணிட்டாங்க. எனி டவுட் சார்? ஓகே சார், தேங்க் யூ சார். சார் இப்போ ஹலோ சார் சொல்லுங்க சார்.
சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இப்போ டெலிட் நம்மளே பண்றோம், கேன்சலும் நம்மளே இங்க பண்றோம். அவங்க ரிஜெக்ட் பண்றது அவங்க பண்ணுவாங்களா அப்படி பண்றது? நம்ம தப்பு போட்டோம்னா கவர்மெண்ட் சைடுல இருந்து ரிஜெக்ட் ஆகும். ரிஜெக்ட் ஆகுங்களா? கவர்மெண்ட் அது எப்படி நமக்கு தெரியும் சார்? இமிடியேட்டா ஆயிடுமா சார்? அப்டேட் வரும் உங்களுக்கு டேலிலேயே. நீங்க அப்லோட் பண்ண பின்னாடி அங்க சக்சஸ் ஆச்சா இல்லையா, இல்ல ஏதாச்சும் ரிஜெக்ட் ஆயிடுச்சாங்கிறது நீங்க டேலிலேயே பாத்துக்கலாம். அப்ப நம்ம இமிடியேட்டா பாத்துக்கலாம். ஆமா ஆமா, கண்டிப்பா பாத்துக்கலாம். அதுதான் இந்த ஸ்லைட்ல சொல்லிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. இல்ல அதான் அது சொல்லிட்டாங்க சார். 24 hours டைம். அதுக்குள்ள நம்ம என்ன இல்ல சார், வேற ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே ரைட். சோ வேற டவுட்ஸ் இருக்கா சார்? சார் அதே மாதிரி இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் எதுல ஒர்க் ஆகும்னு சொன்னேன், டேலி பிரைம்ல மட்டும் தான் வேலை செய்யும். டேலி ERP9ல இந்த அப்டேஷன் இது வரைக்கும் கொடுக்க கிடையாது. சோ நீங்க போட்டு இந்த இவே பில் ஆகட்டும், இன்வாய்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் போர்ட்டல்ல ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிகேட் ஆகி வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க டேலி பிரைம்ல இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். அதுவும் டேலி பிரைம்ல எந்த ரிலீஸ் சொல்றேன், 1.1ங்கிற ரிலீஸ்ல இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். எனி அதர் டவுட்ஸா? இல்லைங்க சார், டவுட் ஒன்றும் இல்லைங்க சார். ரைட் சார். இதுக்கு அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க சார். 26 இல்ல 28ல டேலில வந்துரும். இப்போ இதே நம்ம பார்த்த ஸ்டெப்ஸ் தான். சோ இதுல தான் எல்லாமே கம்யூனிகேட் ஆயிடும். முடிஞ்ச அளவுக்கு டேலி பிரைம் முடிவுல அடாப்ட் பண்ணிக்கோங்க. யாருக்காச்சும் நாங்க இன்னும் இன்ஸ்டால் பண்ணல இல்ல ஏதாவது சப்போர்ட் வேணும்னா கால் ஃபேர் பண்ணுங்க, பண்ணி தருவோம். அதுல ப்ராப்ளம் இருக்காது. ஓகேவா சார்? ஓகே சார். தர்மராஜ் ப்ளீஸ். சொல்லுங்க சார். சாரி சார், அப்படியே கேட்கல, இப்ப கேக்குது சார். சொல்லுங்க சார். I am Satyanarayana Reddy sir, Superspinning Mills. சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். Yeah, this is the Tally updation 1.1 version sir. It's an automatic updation or need to be installed again? நோ சார், நோ. எங்க கைடு இல்லாம உங்களால அதை பண்ண முடியாது. நீங்க டேலி ERP9ல இருந்து பிரைமுக்கு போறதுக்கு மட்டும் சப்போர்ட் வேணும் உங்களுக்கு. ஆஃப்டர் தட் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வரக்கூடிய ரிலீஸ் நீங்க மேனுவலா அப்டேட் பண்ணிக்கலாம். பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க ERP9ல இருந்து பிரைமுக்கு போறதுக்கு எங்க சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது. Right. About the time is very short. You will be updating to everybody now within that period. எஸ் சார், இப்போ நம்ம ஆல்ரெடி இது மார்க்கெட் வந்துருச்சு. நவம்பர் 9th வந்துருச்சு. இப்போ எல்லாத்துக்கும் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ நம்மளுக்கு நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுக்க தயார். Right. Thanks sir. Thank you for the detailed explanation about it. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். சார் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க சார். இல்ல அப்படின்னா இந்த செஷன்ஸ் இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபர்தரா நெக்ஸ்ட் வீக் ப்ராடக்ட் வந்த பின்னாடியும் ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணுவோம். கம்பல்சரி மறுபடியும் ஒரு செஷன் இருக்கும். சோ அந்த செஷன்ல ஒரிஜினலா லைவா உங்க எல்லாருக்கும் ப்ராடக்ட் உங்களோட கையில இருக்கும்போது நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது ஆன்லைன்ல சார் இல்ல நேர்லங்களா சார்? முடிஞ்ச அளவுக்கு நேரா தான் பண்ணுவோம் மேடம். பட் இப்போ ஒரு சில பேர் கேட்டதுக்காட்டிக்கு ஆன்லைன்ல பண்ணேன். பட் அவங்களே அட்டென்ட் பண்ணாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் லாட். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஆல் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். வாழ்க வளமுடன். நன்றி சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். வர மாட்டேங்குது. தேங்க்ஸ் சார்.